அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்தோன்னா உயிர்நாடி மேக்ஸ் கிளாஸ் பார்த்தோன்னா 13வது வகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த 13வது வகுப்புக்கு நான் பிடிஎஃப் பார்த்தோன்னா டெலகிராம்லேயும் அனுப்பியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த 13வது வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய இந்த 25 சம்மும் நீங்கள் போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இதை போட்டு பார்த்துட்டு இதில் டவுட்டான சம்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நான் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன சம்ஸ்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 13வது வகுப்புக்கு முன்னாடி மொத்தம் 12 வகுப்பு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கேன். டோட்டலாக 25 வகுப்பு வரும், 625 சம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 13வது வகுப்பில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். குறியீட்டு மொழியில் அனிமல்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்எல்ஏ எம்என்ஏ அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ ஆன்லைன் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னு கேட்குறாங்க. நல்லா நுனிப்பாக பாருங்கள். அனிமல்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. கரெக்டுங்களா? அதான் முதல் லெட்டர் கடைசி அப்படியே கடைசிலேருந்து எழுதியிருக்காங்க. அப்போ ஆன்லைனுங்கிறது என்ன பண்ணணும், அப்படியே ரிவர்ஸில் வருமா பாருங்கள். என்ஓ அப்படியே பாருங்கள். ஆப்ஷன் ஏ ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம என்னது ரிவர்ஸில் எழுதியிருக்காங்கிறது நல்லா நுனிப்பாக கவனிக்கணும். நம்ம ரிவர்ஸில் எழுதியிருக்காங்களா அப்படின்னு கவனிக்கணும். அப்போ அனிமல்ஸுங்கிறது அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ ஆன்லைனோட ரிவர்ஸ் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள். இதெல்லாம் ஒரு மார்க். இது பார்த்தா டிகிரி லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க, ரீசனிங்கில். ஓகேங்களா? ஓகே. இந்த ஆங்கிள்லேயும் நம்ம கொஸ்டினை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இது 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார். அப்போது 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? இதுக்கு எல்லோரும் டக்குன்னு என்ன பண்ணுவோம், 5 பேர் 5 வேலையை 5 நாள். அப்போ 50 நபர் 50 வேலையை பார்த்தோன்னா 50 நாள்னு போட்டு வந்துடுவாங்க ஒரு அவசரத்தில். அந்த மாதிரிலாம் போட்ட காலம்லாம் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் 50 இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். பட் நம்ம இதுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. இது என்னது, நமக்கு கலப்பு மாறல். கலப்பு மாறல் என்னது, நமக்கு M1 D1 H1 = M2 D2 H2 / W1 இது W2ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், இது M1, இது W1, இது D1. ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? M1 எவ்வளோ நமக்கு 5 இன்ட்டு D1 எவ்வளோ நமக்கு 5 / W1 நமக்கு 5 = இதுக்கு நமக்கு 50 நபர்கள் 50 வேலை. ஓகே. D2. இந்த சம் நம்ம இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சம் எத்தனை தடவை ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க பாருங்கள். வேறு கொஸ்டின் அப்படியே அடுத்தடுத்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு 5-6 மாடல் முன்னாடி தான் நம்ம இந்த சம்மை பார்த்தோம். நம்ம இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. திரும்ப ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஒரு ரிவிஷனாகவும் நீங்கள் வச்சுங்க. ஓகேங்களா? இதோட 50, ஏன்னா 50 வேலைங்கனால 50 போட்டேன். D2 தான் கேட்குறாங்க, நாட்கள் தான் கேட்குறாங்க. D2. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த 50 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன, நமக்கு இந்த 5 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 5 மட்டும் தான். ஸோ இந்த சம் நம்ம திரும்பவும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இது ரிவிஷனாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப முக்கியமானதுப்பா. ரிப்பீட்டடாக அப்புறம் அடுத்தடுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களினுடைய உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. அப்போ 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம்? இது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கலப்பு மாறல் கான்செப்ட் தான். ஆனால் நம்ம இன்னும் கவனிக்கணும், எங்கே கலப்பு மாறல சார்? ஆமாம். இது ஏன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன். இந்த சம் ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். M1 D1 H1 / W1 = M2 D2 H2 / W2. இப்போ M1 வேல்யூ எவ்வளோ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள். M1 அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இடத்துல மேன் தானே சார். எங்கே சார் ஆட்கள் பற்றியே கொடுக்கலையே சார்? இந்த ஆட்களுங்கிறது இந்த இடத்துல என்னது, இயந்திரங்கள் தான். ஓகேங்களா? அப்போ 36 இயந்திரங்கள் இன்ட்டு D1 12 நாட்கள் 12. எவ்வளவு சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறாங்க, எவ்வளோ பைகளை தயாரிச்சிருக்காங்க, அதான் வேலை. W1 எவ்வளவு, 7000. ஒரு வேலைன்னா ஒன்றுன்னு போடுவோம்ப்பா. இங்கே என்ன வேலை செஞ்சுருக்காங்க, 700 சிமெண்ட் பைகளை தயாரிச்சிருக்காங்க. அப்போ 700 எவ்வளோ இயந்திரங்களோட உதவியுடன், 36 இயந்திரங்களுடைய உதவியுடன். இப்போ ஆட்களோட உதவியோடு பண்ணுவாங்க. அப்போ ஆட்களுங்கிறத இடத்துல நமக்கு இயந்திரங்கள், மேன் பவர்னு சொல்கிறாங்கல்ல. ஓகேங்களா? மிஷின் செய்கிற வேலை தானே மனுஷங்க செய்வாங்க. ஓகேங்களா? சாரி, மனுஷங்க செய்கிற வேலை தானே மிஷின் செய்யுது. ஓகே. அப்போ 36 × 12/7000 = M2 எவ்வளோ நமக்கு 24. ஓகே. இன்ட்டு D2 எவ்வளோ நமக்கு 18. அப்போ என்ன கேட்குறாங்க, W2 எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம்? அப்போ W2 தான் கேட்குறாங்க. ஓகே. இப்போ நமக்கு W2 வேணுமா? மீதி எல்லாத்தையும் அந்த கொண்டு போகலாமா? அப்போ இந்த W2ங்கிறது கீழே இருக்குது. அப்போ இதை அந்த பக்கம் கொண்டு போய்க்கணும். இந்த 36 × 12 / 7000 அந்த பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ இந்த W2ங்கிறது என்ன பண்ணிடணும், ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது மேலே வந்துடும். ஏன்னா இது கீழே இருக்கிறனால தான் நம்ம இந்த பக்கம் மேலே கொண்டு போகிறோம். ஓகே. ஈக்குவல் டு இந்த 24 × 18 மேலே இருக்குது. இந்த 36 × 12ங்கிறது என்ன, நமக்கு கீழே வந்துடும். 36 × 12 இந்த 7000ங்கிறது மேலே போயிடும். அப்போ × 7000
புரியுதுங்களா? இந்த 24 × 18 இந்த பக்கம் கொண்டு வர முடியாது, ஏன்னா W2ங்கிறது கீழே இருக்குது. அப்போ W2 மேலே கொண்டு போகணும். அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேலையை தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பக்கம் கொண்டு வர முடியும். அப்போ 36 × 12 கீழே வந்துருச்சு, இந்த 7000 மேலே போயிடுச்சு. 24 × 18 அப்படியே இருக்குது. இப்போ அடித்து போடலாமா? ஓகே, பாருங்க, 1 18 18 2 18 36, 1 12 12 2 12 24. ஓகே, மீதி என்ன இருக்குது? இந்த ரெண்டு கேன்சல், மீதி 7000 அப்படி சொலையா. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 7000. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னது? 7000. அப்போ இந்த சம்மில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு இயந்திரங்கள் கூட நமக்கு வந்து M1 அப்படிங்கிற கான்செப்ட் தான் எடுப்போம். இயந்திரங்கள்னாலும் M1 தான், மனுஷங்க தான். ஓகேங்களா? அதே மாதிரி எவ்வளவு பைகளை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வேலை. இப்போ எவ்வளோ பக்கம் டைப் பண்ணியிருக்காங்கங்கிறது வேலை. அந்த மாதிரி வேலைங்கிறது நம்ம பார்த்தாலே கணிச்சிடலாம். எவ்வளோ உருவாக்கி அந்த என்ன வேலை அங்கே நடந்திருக்கோ அதான் வந்து அந்த கவுண்ட்டு, வேலையோட ஒர்க்கோட கவுண்ட்டு. 10 வீடுகளை கட்டிவில்லை, அப்போ 10ங்கிறது தான் வந்து எத்தனை வீடு? 10 வீடு. அப்போ 10ங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல என்னது? வேலை அப்படிங்கிற மாதிரி. கிளியரா புரிஞ்சிங்களா இந்த 4th சம்மு? ஓகே. அளவில்லை. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் அளவு. ஒரு கனசதுர வடிவம், ஓகேங்களா, கியூபிக்கல் டேங்க். அது வந்து 64,000 லிட்டர் வந்து பார்த்தோன்னா நீர் அதில் வந்து பார்த்தோன்னா பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஏனில் அந்த தொட்டியினுடைய பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு சொல்கிறாங்க. மீட்டரில் சொல்லுங்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் வந்து நமக்கு பக்கத்தினுடைய நீளத்தை மீட்டரில் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? நமக்கு லிட்டரில். ஸோ அப்போ ஒரு லிட்டரில் இருக்கிறது வந்து நம்ம மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்னது தெரியும்? நமக்கு 1000 லிட்டர் சேர்ந்தது என்னது? நமக்கு 1 மில்லி மீட்டர். கரெக்டுங்களா? 1000 லிட்டர் சேர்ந்தது 1 மீட்டர் க்யூப். ஓகேங்களா? அதாவது 1 மீட்டர் க்யூப். ஓகேங்களா? அப்போ லிட்டரை நான் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா, எனது கனளவு தானே, கனளவுனாலே என்னது? நமக்கு க்யூப் தானே, மீட்டர் க்யூப். ஓகேங்களா? அப்போ லிட்டரை நான் மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நான் இந்த கனளவு கொடுக்கும்போது நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணணும். இதுவே வந்து நமக்கு ஒரு கனசதுர வடிவ நீர்த்தொட்டியினுடைய இதை வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மீட்டராகவே கொடுத்துருக்காங்க. நீர் வடிவ தொட்டி வந்து பார்த்தோன்னா மீட்டராக கொடுத்துருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கனளவுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா? ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கு? லிட்டராக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் அப்படின்னா அதோட நீளத்தை வந்து மீட்டரில் கேட்குறாங்களா? இப்போ கனசதுரம் அதாவது கியூபாய்டு. ஓகேங்களா? கனசதுரத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? அதாவது வால்யூம். கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? நமக்கு A3. இப்போ இன்கேஸ் 64,000ங்கிறது நமக்கு வந்து லிட்டராக கொடுக்காம மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக A3 = 64,000 அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ 40 × 40 40 வரும். ஆன்சர் வந்து பார்த்தா 40 வரும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லிட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆன்சர் மீட்டரில் கேட்குறாங்க. அப்போ லிட்டரில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம மீட்டராக மாற்றிக்கணும். அப்போ 64,000 நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், 1000 லிட்டர் சேர்ந்தால் 1 மீட்டர் க்யூப். ஓகேங்களா? அப்போ 1000ஆல் மல்டி என்ன பண்ணணும்? நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 3 0 கேன்சல். அப்போ 64ங்கிறத எடுத்துக்கணும். அப்போ A3 நம்ம 64ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 64 என்னது? நமக்கு 8 வராது, 4 × 4 × 4. கரெக்டுங்களா? 4 × 4 × 4 க்யூப். ஓகேங்களா? அப்போ 64ங்கிறது நமக்கு என்னது? நமக்கு 4ங்கிறது ஆன்சர். A3 = 64 என்னதுப்பா? 64 போடுங்க, டானா வகுத்திலே போடுங்க. 4ஆல் போட்டால் என்னது? நமக்கு 16. மறுபடியும் 4ஆல் போட்டால் 4. அப்போ 3 நாளுக்கு 1 நாள் எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்னது? நமக்கு A = 4. 4ங்கிறது மீட்டரில் கிடச்சிடும். ஏன்னா நம்ம 64ங்கிறது என்ன பண்ணோம்? நம்ம மீட்டராக மாற்றிக்கிட்டோம். 1000 லிட்டரை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 64 மீட்டர் க்யூப்பாக மாற்றிக்கிட்டோம். அப்போ மீட்டராக மாற்றிக்கிட்டோம் நம்ம. கிளியரா? ஸோ சம்மர் கரெக்டாக கவனிச்சுக்கணும். 1000 லிட்டர் = மீட்டர். அப்போ நமக்கு 1000 லிட்டர் எங்கேயாவது கொடுத்துருக்காங்க, அது மீட்டர் மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணால் முடிஞ்சு போச்சு, அது மீட்டராக மாறிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எப்பயும் போல் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட வேண்டியதான். கிளியரா? ஓகேங்களா? இது நமக்கு வந்து பார்த்தோன்னா மெஷர்மெண்ட்டில், அதாவது அளவியல் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இரு கூம்புகளுடைய கன அளவுகளினுடைய விகிதம் 2:3. இரண்டாம் கூம்பினுடைய உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றினுடைய ஆரங்களினுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கூம்பு சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. சம்மு எது சம்மந்தப்பட்டது? கூம்பு. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தோன்னா கோன். ஓகேங்களா? ஓகே, மொத்தம் 2 கூம்பு இருக்கான். ஓகேங்களா? பாருங்கள், 2 கோன், 2 கூம்பினுடைய கன அளவுகளுடைய விகிதம் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 2:3. சரி, ஓகே. அந்த 2 கூம்பு இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய
இப்போ முதல் கூம்பு இரண்டாம் கூம்புன்னு இருக்குல்ல, அதில் பாருங்கள், இரண்டாம் கூம்பினுடைய உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. அப்போ முதல் கூம்பு வந்து உயரம் வந்து இன்கேஸ் 1ன்னு இருந்துச்சுன்னா ரெண்டாவது கூம்புக்கு என்னது நமக்கு 2, அப்படியே டபுள் மடங்கு தானே. இப்போ முதல் கூம்பு வந்து 2ன்னு இருந்துச்சுன்னா ரெண்டாவது கூம்பு நமக்கு எவ்வளோ இருக்கும், அப்படியே டபுள் மடங்கு 4ன்னு வரும். எது உயரத்தோட வேல்யூ. ஓகேங்களா. அவன் என்ன கேட்குறான், ஆரங்களுடைய விகிதம் என்னென்னு கேட்குறான். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கனளவு தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, கூம்பினுடைய கனளவுக்கான ஃபார்முலா என்ன, கூம்பின் கனளவு, அதாவது வால்யூம் ஆஃப் கோன். ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் கோன், கூம்பின் கனளவு என்னது 1/3 πr² h. இதான் வந்து என்னது நமக்கு கூம்பினுடைய கனளவுக்கான ஃபார்முலா 1/3 πr² h. ஓகேங்களா. சரி, ஓகே. நமக்கு மொத்தம் எத்தனை கூம்பு இருக்குது, 2 கூம்பு இருக்குது. என்னது 2 கூம்பு. ஓகே, இது மொதல் கூம்பு, இதோடைய எவ்வளோ நமக்கு பங்கு எவ்வளோ நமக்கு 2. ரெண்டாவது கூம்புக்கு என்னது நமக்கு 3. ஓகேங்களா. ஓகே, இப்போ 2:3 தானே கனளவுங்களோட விகிதம் தானே கொடுத்துருக்காங்க. 2:3 என்ன பார்த்தோம், 2/3 தானே பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், அதையும் நம்ம விகிதமாக எழுதிக்கணும். அதாவது இந்த ஃபார்முலாவையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், விகிதமாக எழுதிக்கணும். ஓகேங்களா, அதாவது டிவைட் மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் கூம்பினுடைய கனளவு, முதல் கூம்பு கனளவு டிவைடட் பை இரண்டாம் கூம்பினுடைய கனளவு. என்னது ஃபார்முலா என்னது நமக்கு 1/3 πr² h. இது முதல் கூம்பு. ரெண்டாவது கூம்புக்கு அது என்னது 1/3 πr² h. ரெண்டாவது கூம்புக்கு அதே தான். ஈக்குவல் நமக்கு என்னது 2:3 தானே. அப்போ 2/3. 2:3ன்னா என்ன அர்த்தம், 2/3 தான் அர்த்தம். டிவைட் இருக்கிறதா நம்ம வந்து ரேஷியோவாக எழுதுவோம். புரிந்துங்களா உங்களுக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இந்த 1/3 இந்த 1/3 கேன்சல், இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல். மீதி மேலே இருக்குது என்னது r² h, கீழே r² h. இதை வந்து நம்ம முதல் கொம்புங்கனால இது வந்து r1 h1 எடுத்துக்கலாம், இது r2 h2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா முதல் கொம்பு இது ரெண்டாவது கொம்பு அப்படிங்கிறனால. சரி, ஓகே. இது 2/3. இப்போ ஹச்சோட வேல்யூ வந்து பாருங்கள், ஹச்சோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலான்னா, என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. இப்போ ஹச்சோட வேல்யூ வந்து இப்போ h1 வேல்யூ வந்து நமக்கு 1 இருந்துச்சுன்னா h2 வேல்யூ என்னவாக இருக்கும், 2ன்னு இருக்குமா. ஏன்னா அப்படியே டபுள் மடங்கு தானே இருக்கும். கரெக்டு தானேப்பா. ஹச்சோட வேல்யூ நமக்கு 1 இருந்துச்சுன்னா h2 வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 2ன்னு இருக்கும். இப்போ ஹச்சோட வேல்யூ இன்கேஸ் வந்து நான் வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டேன்னா h2 வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், டபுள் மடங்கு தானே 6ன்னு வரும். அப்போ இன்கேஸ் இந்த இடத்துல h1 h2க்கு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 தானே கிடைக்கும். இப்போ h1 வேல்யூ நான் இன்கேஸ் 10ன்னு எடுத்துக்கிட்டால் கூட h2 வேல்யூ நமக்கு என்ன வரும், நமக்கு 20ன்னு வரும். அடித்து போட்டால் நமக்கு என்ன வரும், 1/2 தான். எப்படி போட்டாலும் கடைசி என்ன வரும், நமக்கு 1/2 தான் வரும் ஆன்சர். ஓகேங்களா, அடித்து போட்டால். அப்போ நம்ம h1 வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், h2 வேல்யூ நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா. இப்போ h1 வேல்யூ நம்ம வந்து 6ன்னு எடுத்துக்கிறோம்ப்பா, h2 வேல்யூ நமக்கு என்ன வரும், 12ன்னு வரும். அடித்து போட்டால் என்னது, அதே 1/2 தான். அப்போ h1 அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம் 1, h2ங்கிறது நமக்கு என்னது 2. ஓகேங்களா. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு இங்கே பாருங்கள் r1 h1 வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எப்படி அடித்து போட்டாலும் கடைசியில் 1 தான் வரும். ஓகே. அதே மாதிரி r2 மேலே ஸ்கொயர் போடணும்பா, 2லேயும் ஸ்கொயர் இருக்குது, r². இதுவும் r² தான். இது r1² இது r2² இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2/3. இந்த 1 இங்கே கீழே 2 இருக்குல்ல, பெருக்கல் தானே இருக்குது. அப்போ அந்தவங்க போகும்போது என்ன ஆகும், ஈக்குவல்ட்டுக்கு அந்தவங்க போகும்போது இந்த பெருக்கல் இருக்குது மேலே போயிடும், இந்த 1 வந்து கீழே வந்துடும். அப்போ இந்த 2 மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும், நமக்கு 4ன்னு மாறிடும். கரெக்டுங்களா. இந்த 2 மேலே போயிடும்பா, இந்த 1 கீழே வந்துடும். இந்த 1 கீழே வந்தால் என்ன ஆகும், அதே 3 தான் வரும். இந்த 2 மேலே போனால் என்ன ஆகும், நமக்கு 4ன்னு மாறிடும். அப்போ என்ன பண்ணுறான்னு இங்கே பாருங்கள், r1² டிவைடட் பை r2² ஈக்குவல் டு இந்த 2 மேலே போச்சுன்னா எனக்கு 2 2 4 ஆகிடும். இந்த 1 கீழே வந்துடும். அப்போ ஆல்ரெடி 3 தான் இருக்குது, 3 1 பெருக்குனா அதே 3 தான். அப்போ r1² டிவைட் பை r2² எவ்வளோ நமக்கு, நான் 4/3. இப்போ r வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். r² ஈக்குவல் டு 4னா ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளோ, நமக்கு ஆரோட வேல்யூ எவ்வளோ நமக்கு, இப்போ பாருங்கள் r1 r2 ஸ்கொயர் எடுத்துட்றேன். இப்போ 4க்கு ஸ்கொயர் எடுத்தால் நமக்கு 2ன்னு வரும். 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. அப்போ √3 தான் வரும். அப்போ r1 டிவைட் பை r2. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கொண்டு வரும்போது ரூட்டாக மாறிடும். அப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, 3க்கு எடுக்க முடியாது, அதனால் ஸ்கொயர் ரூட்டு போட்டுக்கிட்டேன். அப்போ r1 டிவைட் பை r2 என்னது நமக்கு 2 டிவைட் பை √3. அப்போ என்ன கேட்குறாங்க, அவற்றின் ஆரங்களின் விகிதம் தானே. இப்போ ஆரங்கள் தானே, டிவைட்னா என்ன அர்த்தம், நமக்கு ரேஷியோ தானே அர்த்தம். அப்போ 2:3, 2:√3 பாருங்க, 2:√3. புரிஞ்சுங்களா உங்களுக்கு.
ஒன்றுமே கிடையாது. அந்த ஃபார்முலா நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த 1/3 பை 1/3 பைங்கிறது கேன்சல் ஆகிடும். மீதி H1 H2ங்கிறது நமக்கு என்னது, இதோட இது 2 மடங்கு அப்படின்னாலே நமக்கு எப்படி இருந்தாலும் H1 வேல்யூ 1 H2 வேல்யூ 2 தான் வரும். அதை அந்தவங்க கொண்டு போகும்போது நமக்கு 4/3 வரும். இங்கே ஆர் ஸ்கொயர் தானே, ஏன்னா 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹச் தானே ஃபார்முலா, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் தானே. அப்போ ஆர் ஸ்கொயர் வேல்யூ 4 அப்படின்னா கீழேயும் அதே மாதிரி தான், கீழேயும் ஆர் ஸ்கொயர் தான், மேலேயும் ஆர் ஸ்கொயர் தான். இது முதல் கும்பு, இது ரெண்டாவது கும்பு, அவ்வளோதான். அப்போ இது எடுக்கும்போது 2ன்னு வந்துடும், இது எடுக்கும்போது √3 வரும். அப்போ 2:3. கிளியரா, புரிஞ்சுங்களா? ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ரெண்டாவது சம். இதில் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கூம்பினுடைய கன அளவு. ஓகேங்களா? அதாவது வால்யூம் ஆஃப் கோன். ஓகேங்களா? ஒரு இருசக்கர வாகனத்தினுடைய விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதனுடைய தற்போதைய மதிப்பு என்ன? ஸோ இதை நீங்களே பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்கள். ஸோ ஒரு இருசக்கர வாகனம், நம்ம இது வந்து மக்கள் தொகையை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் தான். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சம் என்ன கேட்குறாங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் கொடுத்து தற்போதைய ரேட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஃபார்வேர்டுனாலே என்ன அர்த்தம், நமக்கு அப்படியே போடணும். ஃபார்வேர்டுனானது நமக்கு அப்படியே போடணும். ஓகே, 4% குறைகிறது, அப்போ அப்படியே போடணும். அப்புறம் கழித்து போடணும், அப்படியே போடணும், கழித்து போடணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ 4% என்ன அர்த்தம், நமக்கு 4/100. அப்போ 4/100 100ல் 4 போச்சுன்னா 96/100. அப்போ 96/100ன்னு எடுத்துக்கணும். அப்போ 70,000 இன்ட்டு 96/100 இன்ட்டு 96/100. ஓகேங்களா? ஏன்னா ஃபார்வேர்டு போகிறதுனால நம்ம என்னது அப்படியே போடணும். அப்போ 96/100 இன்ட்டு 96/100. எத்தனை தடவை போடணும், நம்ம 2 ஆண்டுகள் கொடுத்தோம்னா 2 தடவை போடணும், அவ்வளோதான். இப்போ அடித்து போடலாமா? இது பாருங்கள், இந்த 4 0க்கு இந்த 4 0 அப்படியே கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ மீது என்னது, நமக்கு 7 இன்ட்டு 96 இன்ட்டு 96. இந்த சம் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து பாருங்கள், கடைசி நம்பர் வந்து பாருங்கள், இங்கே ஆப்ஷன் டக்குன்னு பார்த்துக்கணும். இவ்வளோ தூரம் பெருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு ஆப்ஷனை பார்க்கணும். ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் நமக்கு வந்து ஃபேவராக வரதுக்கு எதை பெருக்குனா போதுங்கிறது மாதிரி பார்க்கணும். இப்போ பாருங்கள், இது கடைசி நம்பர் 0ன்னு வருது, இதுலேயும் கடைசி நம்பர் 0ன்னு வருது. ஆனால் 0ன்னு வர மாதிரி நான் இங்கே ஆன்சரே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து பாருங்கள், கடைசி நம்பர் 0 எங்கேயுமே இதில் இல்லை. 7 இன்ட்டு 96 இன்ட்டு 96ல் எங்கேயுமே 0 இல்லை. அப்போ ஏபி வந்து ஆன்சர் வரவே வராது. ஓகே, மீதி இந்த கடைசியில் 1ன்னு இருக்குது, அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்கள், 6 7 42. 42 ஒரு 6 எந்த நம்பர் 42. ஓகே, அதில் கடைசி 2ன்னு முடியுது. அந்த 2 இன்ட்டு 6 போட்டோம்னா அதுவும் 12, அது 2ல் தான் முடியுது. இல்லை, இப்படி ரிவர்ஸில் திருப்பி பாருங்கள், 96 96 நமக்கு 6 6 36, கடைசி 6 முடியும். அந்த 6 வச்சு இந்த 7ஆல் பெருக்கும்போது 6 7 42, கடைசி 2ன்னு முடியும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இதுதான் 2ன்னு தான் முடியும். ஒன்றும் முடியாதுங்கிறது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆன்சர் டேரெக்டாக சி தான், 64,512. இல்லை, பெருக்கி போட்டு பாருங்கள், அதான் ஆன்சர் வரும். பட் நம்ம டைம் சேவ் பண்ணோம்ல, நம்ம ரொம்ப டெப்த்தெல்லாம் போட்டுகிட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி இதுக்கு நம்ம டக்குன்னு ஆப்ஷனை பார்க்கணும். இந்த மாதிரி பெருக்கி வரும்போதே ஆப்ஷனை பார்க்கணும். ஓகே, எல்லாம் தள்ளி தான் இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ இது மட்டும் கடைசி நம்பர் என்ன வருதுன்னு பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியரா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரூபாய் 1600 தொகையை ஏ மற்றும் பி ஆகியோர் 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் பியினுடைய பங்கு என்ன? அது சொல்லியிருந்தோமா, ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு பிரிக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. இதே மாடல் நம்ம பார்த்துருப்போம். ஐ திங்க் இந்த சம் பார்த்தோமான்னு தெரில, இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துருந்தா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதே கொஸ்டின் இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னது, நமக்கு 3:5 அப்படின்னு பிரிக்கிறாங்க. பி உடைய அமௌண்ட் மட்டும் தான் கேட்குறாங்க, பியினுடைய பங்கு எவ்வளவு. அப்போ பிங்கிறது எவ்வளோ, நமக்கு 5 தானே. 3:5ல் வந்து ஏங்கிறது வந்து 3, பிங்கிறது 5. அப்போ பி உடைய பங்கு தானே. அப்போ பி ஈக்குவல் டு தேவையான ரேஷியோவில் நமக்கு 5 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ 8 இன்ட்டு 1600 மொத்த அமௌண்ட். புரிதுங்களா? இந்த 5ங்க தான் கேட்குறாங்க, பி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ 5 டிவைட் பை டோட்டல் ரேஷியோங்கிறது 8 இன்ட்டு 1600. அப்போ 1 8 8 2 8 16. அப்போ என்ன வரும், நமக்கு 5200 1000. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1000. இன்கேஸ் ஏ கேட்டாங்கன்னா என்னது, நமக்கு தேவையான ரேஷியோ 3 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ 8 இன்ட்டு 1600. அப்போ 1 8 8 2 8 16. அப்போ 3200 600. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 600 வரும். அப்போ 1000 + 600 1500 வந்துருச்சுங்களா டோட்டல் அமௌண்ட்டு. கிளியரா? அப்போ நமக்கு பி மட்டும் தான் கேட்டிருக்கனால 1000 போட்டோம் நம்ம. கிளியரா? ஓகேங்களா? வாங்கும் ஒவ்வொரு 12 மாம்பழங்களில் 3 அழுகி போய்விடும் எனில்
நான் 100 மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகிய மாம்பழங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொரு 12 மாம்பழத்துக்கும் என்ன ஆகிடும், ஒரு 3 மாம்பழம் வந்து அழுகி போய்டுங்கிறாங்க. ஒவ்வொரு 12 மாம்பழத்துக்கும் என்ன ஆகும், ஒரு 3 மாம்பழம் வந்து பார்த்தோன்னா அழுகி போய்டுமா. அப்போ 100ல் மொத்தம் எத்தனை 12 இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடுமா. அப்போ அத்தனை 3 பழம் நமக்கு அழுகி போய்டுமா, கரெக்டுங்களா. அப்போ 100 என்ன பண்ணுறேன், 12ஆல் டிவைட் பண்ணுறேன். எத்தனை 12 இருக்கும் பாருங்கள், I12 60. ஓகே, I12 60, 4 12 48, அது வராது. 3 12 36, 50 36 86. அப்போ 8 12 80, 8 2 16, 96. 8 × 12 எவ்வளோ நமக்கு 80, 2 8 16, 96 வரும். ஓகேங்களா. அப்போ 96ங்கும்போது நமக்கு என்னது 8 தடவை. அப்போ 8 12 தடவை, 12 மாம்பழங்கும் போது 8 தடவை நம்ம வந்து பார்த்தோன்னா 12 எடுத்து வைக்கலாம் மொத்தம் 100 மாம்பழத்தில். ஓகேங்களா. அப்போ 8 தடவை நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணும்போது ஒவ்வொரு 12 மாம்பழத்துக்கும் 3 அழுகிடுமா. அப்போ 8 தடவை அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு 8 3 24 மாம்பழம் அழுகி போயிடும். கரெக்டுங்களா. புரிஞ்சுங்களாப்பா. 12 மாம்பழமாக எடுத்து வைக்கிறோம்ப்பா. அப்போ 12 மாம்பழமாக 100ல் எத்தனை 12 மாம்பழம் எடுத்து வைப்போம்னு பார்த்தோன்னா 8 தடவை நம்ம எடுத்து வைப்போம். 12 8 தடவை எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு 3 மாம்பழம் அழுகி போயிடும். அப்போ 8 தடவை எடுத்து வைக்கும்போது மொத்தம் 24 மாம்பழம் அழுகி போயிடும். அப்போ 100ல் 24 போச்சுன்னா நமக்கு என்னது நமக்கு, ஓகே, இந்த 24 மாம்பழங்கிறது வந்து நமக்கு 96 தான். கரெக்டுங்களா. 96 இது வைக்கும்போது நமக்கு என்ன ஆகிடும், மொத்தம் 24 மாம்பழம் வந்து அழுகியிருக்கும். அப்போ 12 மாம்பழத்துக்கு 3 மாம்பழம் வந்து பார்த்தோன்னா அழுகி போகுது. மீதி இங்கே எத்தனை இருக்குது, 4 மாம்பழம் இருக்கா. அப்போ 4 மாம்பழம் வைக்கிறப்ப எத்தனை மாம்பழம் அழுகி போகும், ஒரு மாம்பழம் அழுகி போகுமா. புரியுதுங்களா. 12 மாம்பழத்தில் 3 மாம்பழம் அழுகி போயிடும்பா. அப்போ ஒவ்வொரு 4 மாம்பழத்துக்கும் ஒரு பழம் அழுகிடுமா, கரெக்டாக. அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம். இது வேணால் செக் பண்ணி பாருங்கள். 12 ஓகேங்களா டிவைடட் பை 3 என்ன வரும் நமக்கு 4. அப்போ ஒவ்வொரு 4 மாம்பழத்துக்கும் ஒரு மாம்பழம் அழுகி போயிடும். கரெக்டுங்களா. இதை வச்சு பார்த்தாலும் அப்படி தான். அப்போ 100 நீங்கள் டைரெக்டாக வந்து 4ஆல் வகுக்கும் போது 25. அப்போ 25 மாம்பழம் அழுகி போயிடுங்கிறது நம்ம போட்டலாம். இல்லை அவன் சொன்னபடி நம்ம போட்டாலும் 96 வரும். 96 வரைக்கும் நமக்கு வந்து 24 மாம்பழம். மீதி 4 மாம்பழத்துக்கு ஒரு மாம்பழம் அழுகி போயிடும். அப்படி போட்டாலும் 25 வரும். இல்லை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பார்த்தோன்னா 12 மாம்பழத்தில் ஒவ்வொரு 12 மாம்பழத்துக்கும் 3 மாம்பழம் அழுகி போகுது அப்படின்னா அப்போ ஒவ்வொரு 4 மாம்பழத்துக்கும் ஒரு மாம்பழம் அழுகி போகும். பாருங்கள், 8 வரும்போது 2, 12 வரும்போது 3. அப்போ இங்கே பாருங்கள், 12 மாம்பழம் வரும்போது 3 அப்படின்னா 8 மாம்பழத்துக்கு 2 மாம்பழம் அழுகி போகும், 4 மாம்பழத்துக்கு ஒரு மாம்பழம் அழுகி போகும். 16 மாம்பழத்துக்கு என்ன ஆகும், 4 மாம்பழம் அழுகி போகும். இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 4 மாம்பழத்துக்கு ஒரு மாம்பழம் அழுகி போகும்போது மொத்த மாம்பழம் 100. அப்போ 100ல் எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்த்தா மொத்தம் 25 நாள் இருக்குது. அப்போ 25 மாம்பழம் அழுகி போகும். புரிஞ்சுங்களா, கிளியரா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இதை நீங்கள் போடணும். இது ஒரு ரீசனிங் மாதிரி தான், பார்த்தாலே ஓரளவு நீங்கள் கணிச்சு போடலாம். ஓகேங்களா. ஓகே, இந்த சம் பாருங்கள். இரு எண்களினுடைய எல்சிஎம், அதாவது மீப்போமா எல்சிஎம் ஆனது மீப்பேக்காவுடைய 6 மடங்காகும் சொல்கிறாங்க. அதாவது இரு எண்கள் அதனுடைய எல்சிஎம் மீப்பேக்கான அர்த்தம் நமக்கு ஹச்சிசிஎஃப்னு அர்த்தம். ஓகேவா. ஹச்சிசிஎஃபினுடைய 6 மடங்காகும். ஓகே, இப்போ ஹச்சிசிஎஃப் வந்து பார்த்தோன்னா 12 மற்றும் ஓர் எண் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மு பார்க்குறோம், என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகாக ஃபார்முலா எழுதிக்கலாம். அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா. என்னது ஃபார்முலா, இரு எண்களின் பெருக்கல் பலன் எக்ஸ் இன்ட்டு ஒய், இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம், இதனுடைய பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்க. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், இரு எண்களினுடைய பெருக்கல் பலன் ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் உடைய பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எல்சிஎம், இது ஹச்சிசிஎஃப், இது வந்து பார்த்தோன்னா ஹச்சிசிஎஃப், இது வந்து பார்த்தோன்னா ஓர் எண் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்னு வச்சுக்கலாம். இன்னொரு எண் வந்து பார்த்தோன்னா மற்றொரு எண் தான் கேட்குறாங்க, அது வந்து ஒய்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணலாமா. இங்கே பாருங்கள், ஹச்சிசிஎஃப் வந்து 12 கொடுத்துருக்காங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு இதை 12 ஃபில் பண்ணிங்க. இன்ட்டு ஓகே ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு எண் வந்து 36 கொடுத்துருக்காங்க. அப்போ 36ன்னு வச்சுக்கிட்டேன் எக்ஸுக்கு. இன்ட்டு இந்த ஒய் என்னன்னு தெரியாது, என்ன கேள்வி கேட்குறாங்க, மற்றொரு எண்ணை காண்க. அப்போ ஒய் தான் கேள்வியை கேட்குறாங்க, ஒய் அப்படியே போட்டுக்கிட்டேன். இந்த எல்சிஎம் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இரு எண்களின் எல்சிஎம் ஆனது ஹச்சிசிஎஃபினுடைய 6 மடங்குன்னு சொல்கிறாங்க.
எல்சிஎம் வேல்யூ வந்து ஹச்சிசிஎஃப்பை விட 6 மடங்கு. இப்போ ஹச்சிசிஎஃப் நமக்கு 12 தெரிஞ்சு போச்சு. அதை விட 6 மடங்குன்னு என்ன அர்த்தம்? நமக்கு 6ஆல் பெருக்குனா முடிஞ்சு போச்சு. 6 12 நமக்கு அளவு 72. கரெக்டாக? ஹச்சிசிஎஃப்பை விட 6 மடங்குப்பா. ஹச்சிசிஎஃப் 12பா. அதை விட 6 மடங்குன்னு என்ன அர்த்தம்? 6 × 12 தானே 72. அவ்வளோதான். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? ஒய் தானே, மற்றொரு எண் ஒய் தானே கேட்குறாங்க. அப்போ ஒய் = 36 அந்தவங்க போயிடும். அப்போ 12 × 72 / 36. ஒரு 36 36, 2 36 72. அப்போ 12 × 2 24. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 24. அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சுங்களா? கிளியரா? ஸோ என்ன சொல்லியிருக்கான் இதில், என்ன நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் எல்சிஎம் வேல்யூ வந்து 72ன்னு கொடுக்காம அவன் ஹச்சிசிஎஃப் வந்து 12, அதை விட வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டேரக்டாக எல்சிஎம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு ட்விஸ்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். x⁴ - 16 x² - 4x + 4 இதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 16ன்னு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது ஏதோ ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க? இங்கே பாருங்கள், x², இந்த x² பவர் ஆஃப் ஸ்கொயர்னு எழுதலாமா? இந்த x⁴ ஓகே மைனஸ் இந்த 16ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம 16ங்கிறது எப்படி எழுதலாம்? 2² எழுதலாமா? சரி, 4ன்னு எழுதிக்கலாம். 4ன்னு எழுதிக்கிட்டு ஸ்கொயர் எழுதிக்கலாம். 4² எழுதிக்கலாம். ஓகே, 4² டேரெக்டாகவே எழுதிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ என்னது நமக்கு? a + b × a - b. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னது? x² ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு என்னது? 4. ஓகே, அதே மாதிரி தான் இந்த பக்கம் x² - 4. ஓகே, இந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டேன். எதை? x⁴ - 16 பிரிச்சுக்கிட்டேன். ரெண்டாவது x² - 4x + 4 இதை எப்படி பிரிக்கலாம்? இங்கே பாருங்கள், இப்போ இது ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ கடைசியில் இருக்கக்கூடியது என்னது? 4. அப்போ பெருக்குனா 4 வரணும், கூட்டினா -4 வரணும். எது வரும் பாருங்கள்? பெருக்குனா 4. அப்போ 2 2 4. ஓகே, அதே மாதிரி கூட்டினால் -4 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? இது 2க்கு மைனஸ் போட்டுக்கலாமா? அப்போ பாருங்கள், 2 2 4 பெருக்குனா +4, கூட்டினா -4. அப்போ வந்துருச்சா? அப்போ x - 2 × x - 2 2 தடவை x - 2 x - 2 வரும். கரெக்டுங்களா? ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த x - 2 x - 2 இதை வந்து நம்ம x - 2 ஹோல் பவர் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏன்னா 2 தடவை x - 2 இருக்குல்லப்பா, அதனால் x - 2 ஹோல் பவர் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஒன்று முடிச்சாச்சு. கிளியரா? இதையும் முடிச்சாச்சு, இந்த இதையும் முடிச்சாச்சு. ஓகேங்களா? இதில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கிட்டோம். இதுக்குள்ளே இந்த x² - 4 இருக்குல்ல, இந்த ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா? இதை திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம்? a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ அதை திரும்பவும் நம்ம பிரிக்கலாமா? அப்போ இந்த x² + 4ங்கிறது அப்படியே தான் இருக்கும். இந்த x² - 4 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? அதே வந்து பார்த்தோன்னா என்னது? a² - b² ஃபார்மேட்டு தான். அப்போ இங்கே என்னது? 2 ஸ்கொயர்னு வருமா? அப்போ என்ன வரும் நமக்கு? x + 2 x - 2ன்னு வரும். இந்த x² - 4 அது இல்லாமல் x² + 4 தனியாக இருக்குது. அப்போ பாருங்கள், இதை நான் இப்படி பிரிச்சுக்கிட்டேன். அப்போ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலே இது வரைக்கும் நம்ம பிரிச்சுக்கணும். இதை நம்ம பிரிக்கும் போது இந்த ஃபார்மேட்டில் வரும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இதை வந்து இதை தனியாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 3 இருக்குது, இந்த 2 இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா என்னது? நமக்கு பொதுவாக இருக்கிறதும் எடுத்துக்கணும், அதே மாதிரி தனியாக இருக்கிறதும் எடுத்துக்கணும். பொதுவாக இருக்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும்? பவர் வேல்யூ வந்து பெருசாக இருக்கிறது எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பொதுவாக என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கேயும் x - 2 இருக்குது, இங்கேயும் x - 2 இருக்குது. ஆனால் பொதுவாக இருக்குது. ஆனால் பவர் வேல்யூ எது அதிகமாக இருக்குதா? இதுதான் வந்து 2ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிக்கிறேன் நான்? x - 2 ஹோல் பவர் ஸ்கொயர். அப்போ x - 2 எடுத்தாச்சு. அடுத்து x + 2 தனியாக இருக்குது. அப்போ x + 2 தனியாக போட்டுக்கிட்டேன். x² + 4 தனியாக இருக்குது. அப்போ x² + 4 வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். அப்போ என்னது நமக்கு? x - 2 ஹோல் பவர் ஸ்கொயர், x + 2 x² + 4. இங்கே பாருங்கள், ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ.
கிளியராக புரிஞ்சுங்களா? ஸோ என்னென்னா இந்த மாதிரி எக்ஸ் பவர் 4 பவரில் 4 வந்துருச்சு அப்படின்னாலே, பவரில் 4 வரும்போதே நம்ம 2 தடவை பிரிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை பிரிக்கும்போது இப்படி வந்துடும். இதுக்குள்ளே திரும்பவும் இந்த மைனஸ் வேல்யூ வர்றதா எது இருக்கோ அதையும் திரும்பி நம்ம வந்து பிரித்தோம்னா திரும்ப இந்த மாதிரி பிரிக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 3 இது வரும். இந்த மாதிரி பிரிக்கிறப்ப மொத்தம் 3 இதாக நம்ம பிரிஞ்சிடும். x² + 4 x + 2 × x - 2. அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நம்ம தனியாக இப்படி பிரிக்கும்போது x - 2 x - 2 இது பண்ணது x - 2 2. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு x - 2 2 x + 2 x² + 4. கிளியரா? ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இந்த சம்மு வந்து திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. இந்த மாடல் நல்லா பார்த்து வச்சுங்க. திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ஆன்சர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இது நம்ம வந்து நார்மலாக கேட்குறது தான். நம்ம இந்த மாடல் நான் வந்து பார்த்தோன்னா ஓகே நமக்கு இது தெரிஞ்சது தானே அப்படின்னு நம்ம விடுவோம். இருந்தாலுமே எந்த ஒரு ஈஸியான சம்முமே நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அது ஒரு டைம் நம்ம என்ன பண்ணிக்கணும், போட்டு பார்த்துக்கணும். இப்போ 148க்கும் 185க்கும் எல்சிஎம் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 148 185. ஓகே, இதுக்கு எல்சிஎம் எதால் போட முடியும்னு பாருங்கள். 3ஆல் போடலாமா? ஸோ இந்த சம்மு நம்ம ஈஸின்னு நினைக்கிறோம். ஆனால் இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நம்பரால் இந்த 2 நம்பருமே ஃபஸ்ட்டு காமனாக எதால் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்களேன். இந்த 2 நம்பருமே காமனாக எதால் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். 3ஆல் போட்டாலும் வரல. ஓகே, 5ஆல் போட்டால் 5ஆலையும் வராது. ஓகே, சரி, ஓகே. 7ஆல் போட்டால் வருதான்னு பாருங்கள். 7ஆல் போட்டாலும் வரல. ஓகே, ஏன்னா 7ஆல் போட்டாலும் நமக்கு வந்து 2 14 8 வரல. 9ஆல் போட்டால் வருதா? 1 9 9 மீதி 1 9 9 மீதி 5 58 வராதே. அப்போ 9ஆல் போட்டாலும் வரல. அப்போ ஏதோ ஒரு ப்ரைம் நம்பரால் போட்டால் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37ஆல் போட்டால் வருது. இதே நான் எதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன்னா, இங்கே பாருங்கள், இந்த 740 69 101 76 இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 69ங்கும் போது ஓகே 13ஆல் போட்டால் வருதான்னு செக் பண்ணலாம். ஏன்னா 13 169 அந்த மாதிரி 69னால இந்த 74ங்கும் போது 34 × 2 74 அப்படிமா கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதை வச்சு தான் 37ன்னு செக் பண்ணேன். 37 × 37 74. அப்போ 37ஆல் போடும்போது நமக்கு எத்தனை தடவை வருது? 4 தடவை வரும். 4 37 148 5 37 185. பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்க? பார்த்தீங்களா? நம்ம அது ஈஸின்னு நினைக்கிறோம்ல. நீங்கள் டக்குன்னு நீங்கள் பாஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னடா அது அப்படின்னு டைம் எடுத்துருக்கோம். அப்போ 37ஆல் போடும்போது 4 37 4. ஏன்னா நான் எதை வச்சு 4ன்னு சொன்னேன்னா 4ஆல் பெருக்கினா மட்டும் தான் 4 28 கடைசி 8ன்னு முடியும். அப்போ 4 தடவை அடங்கும். இது 5 தடவை. இது 4ஆல் போடுறப்ப 1 5, 5ஆல் போடுறப்ப 1 1. அப்போ என்னது நமக்கு 37 × 4. 37 × 4 நமக்கு எவ்வளவு? 148. 148 × 5 நமக்கு 740. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 740. புரிஞ்சுங்களா? ஸோ எதையுமே நம்ம வந்து ஈஸி தானே, டேரெக்டாக எல்சிஎம் கேட்குறது தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது போடும்போது அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி நமக்கு என்னென்னு தெரியும். அதனால் ஈஸி கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போவுமே எந்த சம்முமே நம்ம பிரிக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரெஃபரன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து 24x² y³ 16x³ y⁴. இதனுடைய HCF என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சம்மை பாஸ் பண்ணிட்டு நீங்களே போட்டு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இந்த மாடல் நடத்திருக்கோமா? ஓகே, இப்போ 24க்கும் 16க்கும் நம்ம என்னது நமக்கு இதில் என்ன ஒரு வித்தியாசம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 24க்கும் 16க்கும் என்ன பண்ணணும்? நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எதால் போடலாம்? 4ஆல் போட்டோம்னா 6 4 24 4 4 16. மறுபடியும் 2ஆல் போட்டால் 3 2 6 2 2 4. அப்போ 4 2 8. அப்போ நமக்கு HCF என்னது? நமக்கு 8. ஓகே, மீதி இருக்கக்கூடிய இதில் பாருங்கள். இந்த இதில் பாருங்கள் x² y³ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னது? x³ y⁴. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த x² y³ இருக்கா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸை கம்பேர் பண்ணுங்கள்.
ஓகே. ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா ரெண்டுலேயும் பொதுவாக வந்து 8ன்னு எடுத்தாச்சு ஹெச்சிஎஃப். ஓகே. இதில் எக்ஸு நம்ம என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் கேட்டால் பவர் வேல்யூ வந்து சின்னதாக எடுத்துக்கணும். இங்கே x², இங்கே x³ இருக்குது, அப்போ x² எடுத்துக்கணும். இங்கே y³ y⁴, அப்போ y⁴ எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, 8x² y³, 8x² y³. பட் நமக்கு பாருங்கள் ஆன்சர் அப்படி கொடுக்கவே இல்லை. நமக்கு எல்லாமே வந்து பவரில் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 8 எப்படி எழுதியிருக்காங்கன்னா 2⁻³ எழுதியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 2⁻³ x² y³ அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் சி. ஸோ கொஞ்சம் கவனிக்கணும். நமக்கு பவர் வேல்யூ வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, 8 வந்து 2³ கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த சம்மை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புரிதுங்களா? எங்கடா 8 காணும் அப்படின்னு நீங்கள் திருத்திரு மொழிக்கூடாது. அந்த 8 தான் என்ன பண்ணியிருக்காங்க, 2³ இப்போ எழுதியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் x² y³. ஓகேங்களா? கிளியரா? சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது 3வது டைம் வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க. இந்த சம் ஆல்ரெடி நம்ம நடத்திருக்கோம். x² - 2x - 24, x² - kx - 6. ஓகேவா? இதனுடைய HCF வந்து x - 6 அப்படின்னா கேவுடைய மதிப்பு என்ன, 5. இந்த சம்மு வந்து நான் இதோட 3வது தடவை கொஸ்டின் பேப்பரில் பார்க்குறேன். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த சம்மை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம நடத்திருக்கோம். பட் எந்த வீடியோ பதின்னு தெரில, நீங்கள் நோட்டில் எடுத்து பாருங்கள். இதே மாடல், இதே சம்மன் அப்படியே நடத்திருப்போம் நம்ம. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பியோட மதிப்பு 5. அது வேறு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, இது வேறு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இதோட எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு டைம் எடுத்து போட்டு பாருங்கள். ஆன்சர் என்னது நமக்கு 5. இது பாருங்கள், x² - kx - 6. அப்போ -6னாலே இந்த இடத்துல 5ன்னு தான் வரும். 5 6 என்னது, 5 6 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஆன்சர் வந்து 5. ஆனால் போட்டு பாருங்கள், x² - 5x - 6ன்னு தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்போ தான் நமக்கு வந்து x - 6ன்னு எடுக்க முடியும். ஏன்னா பெருக்குனா 6 கூட்டினா 5 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. 6,1 அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, ஓகே. புரிஞ்சுங்களா? இந்த சம் போட்டு பாருங்கள், நான் நடத்திருப்பேன் நான். சரிங்களா? ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேவோட மதிப்பு என்ன நமக்கு, 5. சரிங்களா? 3/4/7 63% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 63% ஆஃப் 3/4/7. ஓகே. இந்த 3/4/7 இருக்குல்ல, இந்த கலப்பு பின்னமாக்குது. ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிங்க. 7 3 21, 21 4 25, 25/7. 7 3 21, 21 4 25/7. அப்போ என்ன நம்ம போடலாம், 63% ஆஃப் 3/4/7. அப்போ 63% என்னது, 63/100. ஆஃபுக்கு வந்து பெருக்கல். இந்த 3 4/7 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 25/7ன்னு மாற்றிருக்கோம். அவ்வளோதான். இது அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர். 25 25, 4 25 100. 1 நாள் 1 7 7, 9 7 63. அப்போ என்ன நமக்கு ஆன்சரு, 9/4. ஓகேங்க. ஓகே. இந்த 9/4 நம்ம எப்படி பண்ணலாம்? இங்கே பாருங்கள், நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ டெசிமல் பாயிண்ட் வர மாதிரி நம்ம பிரிக்கணும். 9ல் எத்தனை நாள் இருக்குது, 2 நாள். 2 நாள் 8, மீதி 1. ஓகேங்களா? 1 அடங்காது 4ஆல். அப்போ ஒரு 0 சேர்த்துறோம். அப்போ 10ன்னு ஆகிடும். அப்போ நான் புள்ளி வச்சுக்கிறேன். ஒரு 0 சேர்த்ததுனால நான் புள்ளி வச்சுக்கிறேன். 10ன்னு இருக்கும். 10ல் எத்தனை நாள் இருக்கும், 2 நாள் 8, மீதி 2 இருக்கும். 2னா என்னது, 0 0 சேர்த்துட்டா 20ன்னு வரும். 20னா என்னது, 5 நாள் 20. அப்போ 2.25. புரிஞ்சுங்களாப்பா? 1 நாள் 4, 2 நாள் 8, மீதி 1 இருக்கும். அப்போ புள்ளி வச்சு அந்த 1க்கு வேலை என்ன பண்ணுறேன், பக்கத்தில் 0 சேர்த்துறேன். அப்போ 10ன்னு வரும். 10 வந்து நம்ம எத்தனை டைம் அடங்கும், 2 தடவை. மீதி 2 இருக்கும். அது ஒரு 0 சேர்த்துனா நமக்கு என்ன வரும், நமக்கு 5. அப்போ 2.25. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2.25. ஓகேங்களா? கிளியரா? சரி, ஓகே. பாருங்கள், ரொம்ப சம்மை பார்க்கும்போது சிம்பிளான மெத்தடில் தான், சிம்பிளாக தான் இருக்கும். பட் போடும்போது இந்த டெசிமல் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் போடுறது கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மார்க். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஓகே. இன்றைக்கி ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மாத வருமானம் வந்து 7500 அதில் 25% என்ன பண்ணுறாரு, சேவ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ அவர் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 7500ல் 25% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. சிம்பிளான சம்மு தான். 7500ல்
25% எவ்வளவு? 25/100 அவ்வளோதான். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ 75 × 25 எவ்வளவு? அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 75 × 25, 5 25 5 மீதி 2, 7 35, 35 2 37. ஓகே, 2 5 10க்கு 0 மீதி 1, 2 7 14 1 15. அப்போ 5 7 8 1 1875. புரிஞ்சுங்களா? ஆன்சர் புரிஞ்சா? ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கிறார் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இதே வந்து ரஞ்சித்தினுடைய மாத வருமானம் 7500, அதில் 25% வந்து சேமித்தார் எனில் அவர் மீதி தொகை எவ்வளோ வச்சுருப்பார், அதை மீதி எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கழிச்சு போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. 25% சேமித்தார், சேமித்த தொகை எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 25% சேமித்தார், அப்போ செலவு பண்ண தொகை எவ்வளோ அப்படிங்கும் போது இந்த 1875 நம்ம என்ன பண்ணணும், 7500 கழிச்சோம்னா அந்த அமௌண்ட்டு தான் என்ன பண்ணியிருப்பார், செலவு பண்ணியிருப்பார். ஓகேங்களா? சரி, ஓகே, புரிஞ்சுங்களா? 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லைட் எரியும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து சொல்கிறாங்க நெரிசல் விளக்குகள் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் முறையே ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தோன்னா 40 வினாடிகளில், 60 வினாடிகளில், 72 வினாடிகளில் ஒளிர்கின்றனன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு லைட்டுமே வந்து பார்த்தோன்னா 40 வினாடியில் ஒன்று ஒலிக்குதான், 60 வினாடியில் ஒன்று, 72 வினாடியில் ஒளிர்க்குதான். அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன. ஸோ மொத்தம் 3 லைட்டு, ஒவ்வொரு லைட்டுமே வந்து பார்த்தோன்னா 40 வினாடிக்கு ஒன்றும், 60 வினாடிக்கு ஒன்றும், 72 வினாடிக்கு ஒன்றும் ஒளிர்கிறது. அப்போ எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு 8 மணிக்கு ஒன்றா ஒலிக்குது அப்படின்னா மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படிமா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து போக்குவரத்தில் வந்து எல்லாம் ஒரு 40 நொடி, இது 60 நொடி, இது 72 நொடி அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இவை எல்லாம் வந்து அட் ஏ டைமில் எப்போ வந்து பார்த்தோன்னா மீட் பண்ணோம். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து போகுது, ஒரு ட்ரெயின் இவ்வளோ வேகத்தில் போகுது, இன்னொரு ட்ரெயின் இவ்வளோ வேகத்தில் போகுது, இன்னொரு ட்ரெயின் இந்த வேகத்தில் போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ 3 ட்ரெயின் எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சந்திச்சுக்கும், 3 அட் ஏ டைமில் சந்திக்கிற இடம் இது அப்படிங்க மாதிரிலாம் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். எல்சிஎம் கண்டுபிடிச்சேன்னா ஆன்சர். அப்போ என்ன பண்ணணும், நம்ம 40 60 72 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சினா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சம் வர்றது எல்லாமே அதே மாதிரி தான். கடிகாரத்துலேயும் அது கடிகார சம் வரும்போது அதே மாதிரி தான். ஒன்று இந்த மாதிரி சுற்றுது, இது இன்னும் சுற்றுது, இன்னும் சுற்றுது, 3 எப்போ வந்து சந்திச்சுக்கும் அப்படின்னா அந்த சந்திச்சுக்குன்னு வரும்போதே நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். எப்படி நம்ம மிகப்பெரிய அப்படின்னு வந்தால் ஹச்சிஎஃப்னு நம்ம சொல்லியிருந்தோமா, அதே மாதிரி தான் இது. 3 எப்போ சந்திச்சுக்கும் அப்படின்னு வரும்போதே நம்ம என்னது இந்த இடத்துல எல்சிஎம். ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க, ஒன்றாக ஒளிர்ந்தன, ஒன்றா எப்போ வந்து எல்லாமே வந்து லைட் எரியும் அப்படிங்கும்போது எல்சிஎம். ஸோ ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எல்லாமே காமனாக டிவைட் ஆகிறதால 2ஆல், அப்போ 20 30 36. ஓகேங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் மறுபடியும் 2ஆல் போடுறேன். 10 15 18. மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் எல்லாமே எதால் காமனாக டிவைட் ஆகும், எதாலுமே ஆகாது. ஓகே, அப்போ 2 இது எது டிவைட் ஆகும், இந்த 10 15 ஆகும். அப்போ 5ஆல் போடுறேன். 2 5 10 3 5 15, இது 18 அப்படியே வந்துடும். சரி, ஓகே, அடுத்து 3ஆல் போடுறேன். 2 தடவை, 1 தடவை, 6 தடவை. அடுத்து 2ஆல் போடுறேன், 1 தடவை, 3 தடவை. ஓகே, மீது என்னென்ன இருக்குது நமக்கு, 2 × 2 × 5 × 3 × 2 × 3. கரெக்டுங்களா? ஓகே, 2 4 4 5 20 20 3 60 62 120 120 3 360. அப்போ 360. எல்சிஎம் எவ்வளோ நமக்கு, 360. எல்லாமே வினாடிகள் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 360 வினாடிகளில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே என்ன ஆகும், ஒன்றா மெளிரும். அப்போ 360 வினாடிகள் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம மினிட்ஸாக மாற்றிக்கலாம். என்ன பண்ணலாம், நம்ம மினிட்ஸாக மாற்றலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து, ஏன்னா காலை 8 மணிக்கு வந்து எல்லாமே ஒன்றா வந்து ஒலிக்கும், மறுபடியும் எப்போ ஒன்றா ஒலிக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன. அப்போ அதிலிருந்து திரும்ப எப்போ ஒலிக்கும் அப்படிங்கிறது இந்த 360 செகண்டுக்கு அப்புறம் தான் ஒலிக்குன்னு சொல்கிறாங்க. காலை 8 மணிக்கு ஒலிச்சிருச்சா, அதுக்கப்புறம் 360வது செகண்டில் தான் ஒலிக்கும். 360வது செகண்டுங்கிறது நம்ம நிமிடமாக மாற்றினா தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ 360 வினாடி, ஓகேங்களா, செகண்டை நம்ம என்ன பண்ணணும், மினிட்ஸாக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம 60ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், எத்தனை நம்ம நிமிடம் தெரிஞ்சிடலாமா. அப்போ 360 / 60. அப்போ என்ன வரும் நமக்கு, 0 0 கேன்சல், 1 6 6 36. அப்போ 6 என்னது நிமிடம், 6 நிமிடம் சேர்ந்ததான் எவ்வளவு நமக்கு, 360 வினாடி.
புரியுதுங்களா? ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடி இல்லை தானேப்பா, அப்போ 6 நிமிடத்துக்கு 360 வினாடி, அப்போ 6 நிமிடங்கிறது கரெக்டு. அப்போ 8 மணிக்கு ஒன்றாக ஒளிந்தனா திரும்ப என்ன பண்ணணும், நம்ம 6 நிமிடம் கழித்து ஒலிக்கும், அப்போ 8:06க்கு ஒலிக்கும். கரெக்டுங்களா? 8:06 காலை 8 மணிக்கு தானே, அப்போ ஏஎம், அப்போ 8:06 ஏஎம். 06 போடணும். வெறும் 6 போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது என்ன ஆகிடும், நமக்கு 6 நிமிடங்கள் வராது, 60 நிமிடங்கள் மாதிரி ஆகிடும். 06ன்னு போடணும். புரிஞ்சுங்களா? புரிஞ்சா? அப்போ 6 நிமிடங்கள் அப்படிங்கும்போது 8:06. 06ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் 6 போட்டக்கூடாது. ஓகேங்களா? கிளியரா? சரி, ஓகே. அடுத்தது ஏன்னா 8 மணிக்கு ஒலிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப எப்போ ஒலிக்குன்னு கேட்குறாங்க. மறுபடியும் 360வது செகண்டில் ஒலிக்கும், அவ்வளோதான். 360வது செகண்டுங்கிறது 60 நிமிடங்கள்னு சொல்லுவாங்க. 60 நிமிடம் அதாவது 60 மினிட்ஸ், சாரி 6 நிமிடம், சாரிப்பா 360 செகண்ட் அப்படிங்கிறது 360 வினாடி அப்படிங்கிறது 6 நிமிடம் கழித்து மறுபடியும் வரும். அப்போ காலை 8 மணிக்கு அப்படிங்கும்போது அப்புறம் 8:06க்கு ஒலிக்கும், அவ்வளோதான். பாருங்க 8:06. கிளியரா? சரி, ஓகே. அடுத்து, ஒரு தண்ணீர் தொட்டியினுடைய கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவைன்னு கேட்குறாங்க. ஐ திங்க் ஆல்ரெடி இந்த மாடல் இதே நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு மறுபடியும் ரிப்பீட் கேட்டிருக்காங்க. அப்படி நம்ம ஆல்ரெடி நம்ம இது போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு ரிவிஷனாக வச்சுங்க, ஏன்னா திரும்ப இன்னொரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் அதை போட்டுங்க, ஏன்னா நம்பர் மாறி இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் போட்டுக்குங்க. புதுசாக இருக்குது, வேறு நம்பர் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஓகே, ஏன்னா நடத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த சம் பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அதில் 30% வந்து நிரம்பிருச்சான். அப்போ 50% தண்ணீர் நிறைய, அதாவது இன்னும் 50% இல்லை, 50% நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ 30%, அப்போ 50% வரணும். அப்போ இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் தேவை? 20% நிரம்பிச்சுன்னா 50% வந்துடுமா? அப்போ இந்த 50 லிட்டரில் அப்போ 20% ஆஃப் எவ்வளவு? 50 லிட்டர். 50 லிட்டரில் 20% எவ்வளோன்னு தெரிஞ்சுன்னா நம்ம எவ்வளோ லிட்டர்னு கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 20% ஆஃப் 50, அதான் இது எடுத்து எழுதுறது தான் விஷயமே. ஏன்னா இப்போ 30 லிட்டர் தண்ணி நிரம்பியிருக்கு, 50 லிட்டர் நிரம்பணும். அப்போ இன்னும் எவ்வளோ தேவை? சரி, 30% தண்ணி நிரம்பியிருக்கு, நமக்கு 50% நிரம்பணும். அப்போ இன்னும் ஒரு 20% இருந்தால் போதும். ஆல்ரெடி 30 நிரம்பிருச்சு. அப்போ 20% ஆஃப் 50 லிட்டர் 50. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 20%க்கு 20/100 இன்ட்டு 50. இப்போ அடித்து போடலாமா? ஓர் 50 50, 2 50 100, ஓர் 2 2, 2 20. அப்போ ஆன்சர் நமக்கு எவ்வளவு? 10 லிட்டர். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அப்போ சம்மை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் வந்து இதில் 50%, 30%ன்னு பார்க்கக்கூடாது. 30% நிரம்பிருச்சு, மீது 50% இன்னும் 50% நிரம்பணும். அப்போ ரிமைனிங் இருக்குது 20%ங்கிறது நம்ம எடுத்து எழுதுறது தான் விஷயமே இருக்குது. அந்த 20%, 50 லிட்டரில் 20% எவ்வளவு அப்படின்னா தெரிஞ்சு போயிடும். அப்போ இன்னும் 10 லிட்டர் நிரம்பிச்சுன்னா 50% நிரம்பிச்சுன்னு அர்த்தம். கிளியரா? ஓகேவா? இப்போ ஏ ஈக்குவல் டு, அதாவது இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஏ ஆரோ மார்க்கு 1, அதாவது ஏக்கு வந்து வேல்யூ 1, பிக்கு 2, சிக்கு 3, அப்போ இசட்டுக்கு 26. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூ வந்து பார்த்தோன்னா இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, HCF ஆஃப் I, X ரேஷியோ LCM ஆஃப் C, Pன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அப்படின்னு என்ன அர்த்தம் நமக்கு? அப்போ அப் டு இசட் வரைக்கும் 26. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ, அதோட எத்தனாவது லெட்டரோ அதுதான் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், A, B, C, D, E, F, G, H, I, J. ஓகேங்களா? A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, HCF ஆஃப் I, X. ஓகேங்களா? அப்போ HCF ஆஃப் I எவ்வளவு? ஐயோட வேல்யூ எவ்வளோ நமக்கு? இங்கே I இங்கே இருக்குது. அப்போ என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9, X எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு? X வந்து 24. ஓகே. ரேஷியோ LCM வந்து C என்ன இருக்குது? 3வது இடத்துல இருக்குது. அப்போ 3, P எங்கே இருக்குது? இங்கே இருக்குது.
கூட்டி பாருங்கள், பி எத்தனை வரும்? 16 அதில் வரும். அப்போ 3,16. அப்போ HCF ஆஃப் 9,24 ரேஷியோ எல்சிஎம் ஆஃப் 3,16. இதை தான் இன்டெரக்டாக வந்து இதுக்கு இது வேல்யூ இது வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒரு 2 நிமிஷம் இதுக்கு டைம் ஆகணுமில்ல, அதுக்காக தான் இப்படி. ஓகே, இப்போ HCF 9,24க்கு HCF என்ன வரும் நமக்கு? 9,24. நம்ம என்ன பண்ணலாம்? 3 போட்டால் 3 9 8 3 24. அப்போ இதுக்கப்புறம் போட முடியாது. அப்போ HCF வேலை நமக்கு 3 ரேஷியோ. எல்சிஎம் ஆஃப் 3,16. 3,16 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 3 மட்டும் தான் போட முடியும். அப்போ 1 16. இது 16 மட்டும் தான் போட முடியும், வேறு எதாவது அடங்காது. அப்போ 3 16 48. அப்போ இதுக்கு என்ன வரும் ஆன்சரு? 48. அப்போ 3:48. சரி, ஓகே. இதை நம்ம வந்து சுருக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். 3 டிவைட் பண்ணால் வரும் நமக்கு 1 3 3. இது வந்து 16 3 48. அப்போ 1:16. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 1:16. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ஏ வேல்யூ பி வேல்யூ எதுவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் இது வரும். HCF ஆஃப் 9,24. அப்போ அதுக்கு வந்து பார்த்தோன்னா 3. எல்சிஎம் ஆஃப் 3,16. அதுக்கு வேல்யூ வந்து பார்த்தோன்னா 48. அப்போ ரேஷியோவில் இருக்கனால இது சுருக்க முடியுமா பாருங்கள்? 1:16. அப்போ 1:16. ஃபஸ்ட்டு HCF, ரெண்டாவது எல்சிஎம். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஃபஸ்ட்டு HCF, அடுத்தது எல்சிஎம். அதுபடி தான் ஆன்சர் போடணும். இங்கே பாருங்கள் 1:16. அதே 16:1 கூட ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். அதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் எதை தப்பாக பண்ணுவீங்களோ அதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீட்டில் வந்துக்கிட்டு எனக்கு கரெக்டே அப்படின்னு வந்து உட்காந்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது தப்புன்னு போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக கவனமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஏபிஜிபியில் கேட்ட ஒரு கேள்வி. இங்கே பாருங்கள், 2, 3, 5, 6, அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அதனுடைய 21வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் இத்தனாவது உறுப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சிங்கன்னா, அதை என்னாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கான ஃபார்மில் என்னது நமக்கு? TN = A + n - 1 × D. கரெக்டுங்களா? கரெக்டா? அதாவது இத்தனாவது உறுப்பினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. 21வது உறுப்பு என்ன, 22வது உறுப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா? TN = A + n - 1 × D. இப்போ ஏ வேல்யூங்கிறது என்னது? மொதல் வேல்யூ நமக்கு என்னது? நமக்கு 2. இங்கே பாருங்கள், ஏ வேல்யூ என்னது? நமக்கு 2. ஓகே, என்னோட வேல்யூங்கிறது என்னது? நமக்கு மொத்தம் எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க? 21வது உறுப்பு தானே கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்னோட வேல்யூ 21. ஓகே, அடுத்தது டி வேல்யூ என்னது? நமக்கு டிங்கிறது என்னென்னா, ரெண்டாவது வேல்யூலேருந்து மொதல் வேல்யூ கழிச்சா என்ன ஆன்சர் வருதோ அதை டி வேல்யூ. இப்போ ரெண்டாவது வேல்யூ என்னது? நமக்கு 3. 3லேருந்து 2 கழிச்சா நமக்கு என்னது? 1.5. அப்போ டி வேல்யூ நமக்கு என்னது? 1.5 எடுத்துக்கலாமா? 1.5னா 1.5 தானே? ஓகே, இப்போ என்ன பண்ணுறான்? டிஎன்னுங்கிறது என்ன? 21வது டேர்ம் தானே? ஓகே, TN = T21. அதாவது 21வது உறுப்பு ஈக்குவல்ட்டு ஏ வேல்யூ என்ன? நமக்கு 2 ப்ளஸ் என்னோட வேல்யூ 21 மைனஸ் 1 இன்ட்டு டி, அதாவது 1.5. அப்போ 2 ப்ளஸ் இந்த 21ல் 1 போச்சுன்னா 20 இன்ட்டு 1.5. கரெக்டாக? ஃபஸ்ட்டு பெருக்களுக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அப்போ 2 ப்ளஸ் 20 இன்ட்டு 1.5 என்ன வரும்? ஃபஸ்ட்டு முழு நம்பராக பெருக்கிங்க. 20 இன்ட்டு 15 நமக்கு 300 வரும். அப்போ 300ல் நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும்? நம்ம ஒரு பாயிண்ட்டு தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 30ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தோன்னா 30. அப்போ 2 + 30 32. இது எப்படி பெருக்கிப்படன்னு தெரிஞ்சிங்களா? 20 இன்ட்டு 1.5. இப்போ என்னது? நம்ம எப்பவும் போல் முழு நம்பர் அப்படியே பெருக்குங்க. 20 2 15 30. இது ஒரு 0 300 ஆயிரும். ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே பாருங்கள், டெசிமலுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கா? அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா 30. அதான் இந்த இடத்துல 30ன்னு போட்டிருக்கேன். அப்போ 30 + 2 32. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 32. ஓகேங்களா? ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் நீங்கள் போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏன்னா இந்த கலப்பு பின்னமாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம கழிக்கிறது அப்படின்ட்டு இருக்கும். அதான் 3லேருந்து 2 போச்சுன்னா 1.5, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இதை சாதா பின்னமாக, கலப்பு பின்னத்தை சாதா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து -2 போட்டு நம்ம போடணும். ஆனால் இது இப்படி இந்த மாதிரி ஈஸியாக தான் இது கொடுத்துருக்காங்க. நம்ம அழகாக இங்கே இப்படி போட்டோம் நம்ம. கிளியரா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கங்க. A + n - 1 × D. இது நமக்கு என்னாவது உறுப்பு. என்னாவது உறுப்புனா என்ன அர்த்தம்? நமக்கு என்னங்கிறது எது வேணா இருக்கலாம். 21வது உறுப்பு, 22வது உறுப்பு, எது வேணா இருக்கலாம். nth டேர்மோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய எண்ணாவது உறுப்பு 4n - 3 எனில் அதனுடைய முதல் 28 உறுப்புகளினுடைய கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அதில் எண்ணாவது உறுப்பு, அதாவது வந்து எண்ணாவது உறுப்புனா என்ன அர்த்தம்? நமக்கு
என்னது எத்தனாவது உறுப்பு வேணால் இருக்கலாம், 28 இருக்கலாம், 29 இருக்கலாம், 30 இருக்கலாம். அதோடைய அந்த உறுப்பினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. 4n - 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மொதல் உறுப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், நம்ம ஒன்றும் கிடையாது. மொதல் உறுப்புனா என்ன, நமக்கு இந்த 4n - 3 இருக்குல்ல, என்னோடய வேல்யூ 1, அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு அப்படின்னா என்னோடய வேல்யூ நமக்கு என்னது 1. அப்போ 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் தெரிஞ்சிடும். 4n - 3 4 of 1 - 3. அப்போ 4 - 3 நமக்கு என்னது 1. அப்போ என்னோடய வேல்யூ 1 இருந்துச்சுன்னா மொதல் உறுப்பு என்னது நமக்கு 1. இப்போ ரெண்டாவது உறுப்பு என்ன வேல்யூ அப்படின்னா n = 2. அப்போ ரெண்டாவது உறுப்பு என்ன தெரிஞ்சு பாருங்கள், என்னாவது உறுப்புன்னு இருக்கா. அப்போ என்னோடய வேல்யூ ரெண்டாவது உறுப்பு அப்படின்னு போட்டால் என்னோடய வேல்யூ என்னது 2 தானே. அப்போ 4n - 3. அப்போ 4 என்னோடய வேல்யூ 2 - 3. அப்போ 8 - 3 நமக்கு என்னது 5. அப்போ ரெண்டாவது உறுப்பு என்ன நமக்கு 5. அப்போ மொதல் உறுப்பு 1, ரெண்டாவது உறுப்பு 5 அப்படிங்கிற மாதிரி போகும். மூணாவது உறுப்புங்கும் போது என்னது n = 3. அப்போ n = 3 என்னது 4 of 3 - 3. அப்போ 12 - 3 நமக்கு என்னது நமக்கு 9. அப்போ 9. அப்போ எல்லாமே 4 நாளாக கூட்டி ஆட் ஆகிட்டே போகுது. கரெக்டுங்களா. சரி, ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க, அதனுடைய முதல் 28 உறுப்புகளினுடைய கூடுதல் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியம். என்ன கேட்குறாங்க, கூடுதல் கேட்குறாங்க. ஓகே, கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா, மொத்தம் 2 ஃபார்முலா இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசையில் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 2 ஃபார்முலா இருக்குது. கரெக்டுங்களா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து Sn = n/2 × 2a + n - 1 × d. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா. எத்தனாவது உறுப்பு அப்படின்னு இந்த உறுப்போட எண்ணிக்கை, அந்த உறுப்போட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு a + n - 1 × dங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, Sn = ஓகேங்களா n/2 × a + l. இது ஒரு ஃபார்முலா. மொத்தம் 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த மொதல் ஃபார்முலா அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, கடைசி உறுப்பு இல்லை அப்படின்னா, கடைசி உறுப்பு கொடுக்கல அப்படின்னா, கடைசி உறுப்பு கொடுக்காவிட்டால், இது வந்து பார்த்தோன்னா நமக்கு கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால், கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால். அப்போ கடைசி உறுப்பு இல்லை அப்படின்னா Sn = n/2 × 2a + n - 1 × d. கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் Sn = n/2 × a + l. அதான் எல்லுங்கிறது என்னது, லாஸ்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ லாஸ்ட் வேல்யூ கொடுக்கும்போது மட்டும்தான், எல்லோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம செகண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும். லாஸ்ட் வேல்யூ இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில சம்மில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு என்னது 1, 4, 5, அப்படியே புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இதோடைய கூடுதல் என்னென்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, லாஸ்ட் உறுப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த Sn = நம்ம போடணும். புரிதுங்களா உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்மு பாருங்கள், இந்த இப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்கள், 1 + 5 + 9 அப்படின்னு கொடுத்துட்டு 39வது உறுப்பினுடைய 39 உறுப்புகளுடைய கூடுதல் என்னென்னு கேட்குறாங்க. முதல் 39 உறுப்புகளுடைய கூடுதல் என்னென்னு கேட்டாங்கன்னா, அப்போ அப்படியே போயிட்டு புள்ளியாக இருக்கும். அப்போ புள்ளியாக இருக்கும்போது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு தெரியாது. கடைசி உறுப்பு என்னங்கிறது நம்ம 39ம் தெரியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ 39வது உறுப்பு என்ன, இது கொடுத்துட்டு வெறும் கூடுதல் என்னென்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம போட முடியாது. இந்த எல் வேல்யூ தெரியாமல் போட முடியாது. பட் நமக்கு 39வது உறுப்பு என்ன அப்படின்னா, எல்லோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா கடைசி உறுப்பு என்னது, 39வது உறுப்பு என்னங்கிறது நமக்கு தெரியுமா. இப்போ இங்கே பாருங்கப்பா, சிம்பிள். 1 + 5 + 9 அப்படி போய்கிட்டே இருக்குது. 39வது உறுப்பு என்னென்னு தெரிஞ்சால் தானே கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். 39 உறுப்புகள் கூடுதலும் கேட்குறாங்க. அப்போ 39வது உறுப்பு வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்க முடியுமா, 4 நாளாக கூட்டி போயிட்டே இருக்குது. 39வது உறுப்பு வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி போட முடியுமா, போட முடியாதுல்ல. 39வது உறுப்பு நீ ஒன்று 4 நாளாக கூட்டி 39 4 தடவை அப்படி கூட்டி போயிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் எல் வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம போகிறதுக்கு டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் நீங்கள் 2 ஃபார்முலாமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லோட வேல்யூ நமக்கு தெரியும். எல்லோட வேல்யூ எப்படி நமக்கு தெரியும் சொல்கிறேன், ஏன்னா முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ முதல் 28 உறுப்புகளுக்கும் போது இந்த என்னோட வேல்யூ 28 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அழகாக நமக்கு தெரிஞ்சிட்டு போகுது. அப்போ 4 × என்னோட வேல்யூ 28
-3. அப்போ என்ன வரும் நமக்கு? 4 28 எவ்வளோ நமக்கு? 4 28 4 25 100. அப்போ ஒரு 12 4 12. அப்போ 112 -3. அப்போ 109. கரெக்டாக? அப்போ நமக்கு என்னது? நமக்கு 109ன்னு தெரிஞ்சிருச்சு. எதோட வேல்யூ நமக்கு? 28வது உறுப்போடைய வேல்யூ நமக்கு 109ன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா முதல்ல 28 உறுப்புகள் தானே கேட்குறாங்க. அப்போ கடைசி உறுப்போட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ? 109. கரெக்டாக? அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. என்னோட வேல்யூ நமக்கு என்னது? 28வது உறுப்பு தானே. அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னது? 28 டிவைடட் பை 2. மொதல் உறுப்பு என்னது? நாங்கள் கண்டுபிடிச்சிங்க பாருங்க. n = 1 இருந்துச்சுன்னா இந்த 4n - 3 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்னோட வேல்யூ நமக்கு இது என்ன வருது? என்னோட வேல்யூ 1ன்னு வச்சா 1 தான் வருது. அப்போ 1 ப்ளஸ் எல்லோட வேல்யூ நமக்கு 109. அவ்வளோதான். இப்போ 1 + 109 நமக்கு என்னது? 110. ஓகேங்களா? அப்போ 110ன்னு வருமா? அடிச்சு போடுங்க. 1 2 2. இது வந்து நமக்கு என்ன வரும்? 2 10 மீதி 1 2 10. அப்போ 55 × 28 நமக்கு பெருக்குன்னா என்ன வரும்? நமக்கு 1540. புரியுதுங்களா? 55 × 28 பெருக்குன்னா 1540. புரிஞ்சுங்களா? இந்த 2 ஃபார்ம்லாம் நோட் பண்ணிங்க. கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் நம்ம டேரெக்டாக இதை இந்த சின்ன குட்டி ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நமக்கு ஃபுல்லாக இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். என்னோட வேல்யூ 28ன்னு தெரியும். ஏ வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். டி வேல்யூ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? நமக்கு 4ன்னு வருதா? பாருங்கள். 1, 5 9 அப்படி தானே போகுது. ரெண்டாவது வேல்யூ ரெண்டாவது வேல்யூ என்னது? நமக்கு 5. முதல் வேல்யூ என்னது? நமக்கு 1. அப்போ கழிச்சா 4. அப்போ டி வேல்யூ 4. அதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். கிளியரா? இப்போ திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன கேட்குறாங்க? நமக்கு உறுப்புகளின் கூடுதல். நான் டேரெக்டாக என்ன ஃபார்ம்னா நமக்கு Sn = n/2 × a + l. ஓகே. என்னோட வேல்யூ நமக்கு தெரியும் 28. ஓகே. 28 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ வேல்யூ என்னது? ஏ வேல்யூனா மொதல் வேல்யூ தானே. அப்போ மொதல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்னது? நமக்கு என்னோட வேல்யூ 1ன்னு வைங்க. 4 1 - 3 மொதல் வேல்யூ, அதாவது n = 1. என்னாவது உறுப்புங்கிறாங்களே. அப்போ என்னோட ஒரு வேல்யூ 1ன்னு அர்த்தம். மொதல் உறுப்பு 1வது உறுப்புன்னு என்ன அர்த்தம்? மொதல் உறுப்பு தானே அர்த்தம். அப்போ என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4n - 3 அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? 4 - 3 நமக்கு 1. அப்போ மொதல் உறுப்பு நமக்கு 1ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 1 ப்ளஸ் எல்லோ வேல்யூ. எல்லுன்னா லாஸ்ட் வேல்யூ. லாஸ்ட் வேல்யூனா என்னது? நமக்கு 28வது உறுப்பு தான் லாஸ்ட் வேல்யூ. ஏன்னா முதல் 28 உறுப்பு தானே கேட்குறாங்க. அப்போ 28 தான் நமக்கு லாஸ்ட் வேல்யூ. 28வது உறுப்பு என்னங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் இதே 4nல நம்ம 28 என்னோட வேல்யூ 28ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு லாஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ என்ன வரும்? நமக்கு 112 - 3 நமக்கு 109. அப்போ கடைசி வேல்யூ 109. அப்போ 28 டிவைட் பை 2 × 110 அடித்து போட்டால் 55. 55 × 28 1540. புரிஞ்சுங்களா? கிளியரா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து நமக்கு ஏபிஜிபியில் கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம் அது. ஓகேங்களா? நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தினுடைய வெப்பநிலை 0 விட 18 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தினுடைய வெப்பநிலை 0 விட 12 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும்? இது நீங்கள் பார்த்தது என்னடா பிசிக்ஸ் சம்னு நினச்சிடாதீங்க. ஒரு சாதாரண ஒரு ரீசனிங் சம் தான். ஓகேங்களா? ஓகே. இது பாருங்கள், நல்லா நுண்ணிப்பாக கவனித்து பாருங்கள். நண்பகல் 12 மணி. நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி? சம் எப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குழப்புற மாதிரி பெருசாக கொடுத்துருக்காருனாலோ ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நண்பகல் 12 என்ன அர்த்தம்? நமக்கு மதியம் 12 மணிக்கு. ஓகேங்களா? நண்பகல் என்னது? நமக்கு மதியம் 12 மணிக்கு ஒரு இடம், அது என்ன உங்கள் ஊருன்னு கூட வச்சிங்களேன், அந்த இடத்தினுடைய வெப்பநிலை எப்படி இருக்குன்னா 0 விட 18 டிகிரி செல்சியஸ் அதிகம் சொல்கிறாங்க. 0 விட 18 டிகிரி செல்சியஸ் அதிகம்னு என்ன அர்த்தம்? நமக்கு +18. கரெக்டுங்களா? +18 டிகிரி செல்சியஸ். 0 விட 18 டிகிரி செல்சியஸ் அதிகம். ஓகே. வெப்பநிலை 3 டிகிரி, வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அந்த இடத்தினுடைய வெப்பநிலை 0 விட 12 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும்? அப்போ 0 விட 12 டிகிரி செல்சியஸ் குறைவுன்னு என்ன அர்த்தம்? நமக்கு -12 டிகிரி செல்சியஸ். கரெக்டுங்களா? மைனஸில். அப்போ ஒவ்வொரு பாருங்கள் வெப்பநிலை மணிக்கு, அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 டிகிரி செல்சியஸ் வந்து குறைதான். அப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது? 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதிலிருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வந்து நமக்கு, ஏன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 3 டிகிரி செல்சியஸ் குறையுது இல்லை? அப்போ எப்போ -12 டிகிரி செல்சியஸ் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன இருக்கும்? நமக்கு 0 டிகிரி செல்சியஸ்னு இருக்குமா நடுவில்? அதுக்கப்புறம் இங்கே 1 1 2 3 18 வரைக்கும் போகும். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி -1 -2 அப்படின்ட்டு அப் டு -12 வரைக்கும் போகும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள் 0 டிகிரி செல்சியஸ்
அப்புறம் +1 +2 +3 அப்படின்ட்டு 18 வரைக்கும் போகும். +18 வரைக்கும் 18 டிகிரி செல்சியஸ்னு. இந்த பக்கம் -1 -2 அப் டு வந்து பார்த்தோன்னா அதே -12 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். இப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 3 டிகிரி செல்சியஸ் குறைதான். இப்போ பாருங்கள், இந்த இதிலே பாருங்கள், இங்கே 0, இங்கே -12 டிகிரி செல்சியஸ், இது +18 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 3 இது குறையுதுங்களா? அப்போ 0ல் பாருங்கள், +18லேருந்து 0ல் வரத்துக்கு நமக்கு 6 தடவை, ஏன்னா 6 3 18. அப்போ 6 மணி நேரத்தில் 0 டிகிரி செல்சியஸ் வந்துடும். இங்கேருந்து 12 போகும்போது இதில் 3 குறையுது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 3 குறையுதுன்னா இப்போ எத்தனை 3 இருக்குது 12ல்? 3. அப்போ இங்கே ஒரு 4. அப்போ 6 4 நமக்கு 10. அப்போ 10 மணி நேரத்தில் நமக்கு என்ன ஆகிடும்? -12 டிகிரி செல்சியஸ் வந்துடும். ஏன்னா +18லேருந்து குறைஞ்சிட்டே வருதுப்பா. குறைஞ்சிட்டே வரும்போது 0 டிகிரி 6 மணி நேரத்தில் 0 டிகிரி செல்சியஸ் வந்துடும். ஏன்னா அப்படி குறைச்சிட்டே வாங்க. 6 3 18 தானே, அப்போ 0க்கு வந்துடுமா? குறைச்சிட்டே வாங்கப்பா. 15 12 9 6 3 0 6 தடவை வந்துடும். மறுபடியும் அப்படியே மைனஸில் போச்சுன்னா -3 -6 -9 -12. அப்போ 4 தடவை வந்துடும். அப்போ 6 4 10 மணி நேரம் ஆகும். அப்போ மதியம் 12 மணிக்கு ஒரு இடத்தினோட வெப்பநிலை இவ்வளோ இருக்குது. அப்போ இந்த -12 டிகிரி செல்சியஸ் இப்போ பாருங்கள், மதியம் 12 மணிக்கு. அப்போ எவ்வளோ 10 மணி நேரம் கழித்து -12 டிகிரி செல்சியஸ் வரும். இது +18 டிகிரி செல்சியஸ்ப்பா மதியம். அப்போ -12 டிகிரி செல்சியஸுங்கிறது 10 மணி நேரத்துக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா? அப்போ மதியம் 12 மணினா அடுத்து 10 மணி நேரம்னா என்ன அர்த்தம் நமக்கு? அடுத்து 12க்கு அப்புறம் என்னது 1 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 10 மணி நேரம்னா நைட்டு 10 மணிக்கு. அப்போ பாருங்கள், 10 PM நைட்டு 10 மணிக்கு நமக்கு -12 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது ஜென்ரலாக யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்லி தரது வந்து உங்களுக்கு செம்மா சொல்லித்தரேன். பட் இது ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. சாதாரண ஒரு நம்ம ஜென்ரலாக வீட்டில் நம்ம பேசிக்கிற ஒரு விஷயங்கள் தான். கிளியரா? ஓகேங்களா? இது பாருங்கள், ஹைடு என்ற சொல்லினுடைய கீழ்ப்பகுதியில் ஆடியை வைத்தால் கிடைக்கும் சொல்லின் வடிவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஹைடு தான். நீங்கள் இது கண்ணாடியில் போய் பாருங்கள். கண்ணாடியில் ஹைடுன்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் கண்ணாடியில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதே ஹைடு தான் திரும்பவும் கிடைக்கும். திரும்ப ரிவர்ஸில் வந்து என்ன உங்களுக்கு ஹைடுன்னு தான் காட்டும். ஸோ இது ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு 7th 6th கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கொஷினாக இது நோட் பண்ணி வச்சுங்க. ஹைடுங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள், ஆடியை வைத்தால், கீழ்ப்பகுதியில் ஆடியை வைத்தால் சொல்லினுடைய வடிவம் என்னவாக இருக்குன்னா அதே ஹைடுன்னு தான் இருக்கும், மிரர் வச்சா. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த சம்மு. இது ஒன்றும் இல்லை, இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இது சம்மா கேட்டிருக்காங்க. ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் 1200க்கு செய்து முடிக்க எண்ணினர். ஓகே, ஒரு வேலை செஞ்சால் 1200 கிடைக்கும்பா. ஓகே, ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறாங்க. ஓகே, சரி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம்டா, முடிச்சுட்டு 1500 வாங்கிக்கலாம்டான்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இது ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறதுனால 1200 கிடைக்கும் அப்படின்னா இப்போ செய்ய போகிறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணாங்க, ஏ மட்டும் தனியாக செஞ்சால் 8 நாள் அந்த வேலையை முடிப்பாராம். பி மட்டும் தனியாக செஞ்சால் 6 நாளில் முடிப்பாராம். அவங்களுக்கு திறமையை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, தற்போது ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவருடன் இணைந்து 3 நாட்களில் செய்து முடித்தனர். ஏவும் பியும் தான் வந்து முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் பிளான் பண்ணாங்க. 1200 வரும், நம்ம பாதி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஓகே பியோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 3 நாளில் முடிச்சிடறாங்க. என்ன நினச்சாங்களோ தெரில, சியை கூட சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு 3 நாளில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, முடிச்சிடறாங்க. ஏ பி சி 3 பேர் சேர்ந்து. ஆனால் சியோட திறமையெல்லாம் கொடுக்கல. சி வந்து சேர்ந்து பண்ணும்போது 3 நாளில் முடிச்சிடுறாங்க. அப்போ சி என்பவருக்கு கிடைக்கும் கூலித்தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த நடுவில் ஒருத்தர் வந்து சேர்ந்தார்ல 3வது ஆளா, அவருக்கு எவ்வளோ தொகை போயிருக்கும், அந்த 1500 எவ்வளோ தொகை போயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு இந்த நாட்களில் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே இப்போ பாருங்கள், இப்போ ஏ வந்து 8 நாளில் ஒரு வேலையை செஞ்சு முடிப்பார், பி வந்து 6 நாளில் செஞ்சு முடிப்பார். இப்போ 8 நாளில் செய்கிறதுனால இவருக்கு சம்பளம் அதிகமாக போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யார் கம்மியான நாட்கள் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் சம்பளம் அதிகமாக போகும். ஏன்னா அவனுக்கு தானே திறமை இருக்குது. 6 நாள் அந்த வேலையை முடிச்சிருக்கான். 6 நாள் மட்டும் வேலை செஞ்சுட்டு ஓடி போயிட்டாலாம் கிடையாது. அதே வேலையை 6 நாளில் செஞ்சு முடிப்பர்னு இருக்கும் பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் பயங்கர டேலண்ட்டுப்பா, 6 நாள் அந்த வேலை செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டேன்ட்டான். ஒருத்தர் 8 நாள் வரைக்கும் ஜவ்வு மாதிரி இழுத்துகிட்டே இருக்கான். இதில் யார் சம்பளம் வந்து அதிகமாக கொடுக்கணும்? எவன் சீக்கிரம் குயிக்காக முடிச்சு கொடுத்தானோ சூப்பராக அவனுக்கு தான். 8 நாள் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருந்தால் அவங்களுக்கு திறமை கம்மி தான், அப்போ அவங்களுக்கு கம்மியான சம்பளம் தான். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க. டைம் ஒன்றுக்குள்ள மட்டும் நம்ம கரெக்டாக கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், ஏபிசி. ஓகே, இந்த 1500 அமௌண்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஏ மட்டும் தனியாக, இப்போ ஏ மட்டும் ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 8 நாட்கள் நம்ம செஞ்சு முடிப்பாங்களாம். அப்போ 1/8ன்னு எடுத்துங்க. ஒரு நாள் வேலை 1/8. ஓகே, பி மட்டும் செஞ்சால்
6 நாளில் செஞ்சு முடிப்பாங்களாம். அப்போ 1/6 அதான் 6ன்னு வச்சுக்கணும். நம்ம ஒரு நாள் கணக்கு போகும்போது 1/6. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, தற்போது அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவருடைய உதவியுடன், அப்போ 3 பேருமே ஏ ப்ளஸ் பி இல்லாமல் சியும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ சி என்பவருக்கு கிடைக்கும் கூலித்தொகை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சி மட்டும் தானே கேட்குறாங்க. அப்போ சி வேணும்னா நம்ம ஏ ப்ளஸ் பி சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம சி கிடைக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ப்ளஸ் பின்னு என்ன அர்த்தம் தான், இந்த ரெண்டையும் நம்ம கூட்டினா ஏ ப்ளஸ் பி கிடச்சிடும். அப்போ 1/8 ப்ளஸ் 1/6. அப்போ என்ன வரும், நமக்கு எல்சிஎம் வந்து 24ன்னு வரும். 24ங்கும் போது இது 3 தடவை, அடுத்து 4 தடவை, அப்போ 7/24. அப்போ ஏ ப்ளஸ் பி நமக்கு என்னது 7/24. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 7/24 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/3. அப்போ சி மட்டும் வேணும்னா நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம சி ஈக்குவல் டு இந்த 7/24 அந்தவங்க போயிடும். அப்போ 1/3 ஆல்ரெடி இருக்குது, 7/24. இதுலேயும் நமக்கு எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 24 தான் வரும். ஓகேங்களா, 24. அப்போ என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல 8 3 24 மைனஸ் இங்கே 24 தான், ஆல்ரெடி 24 தான் இருக்குது. அப்போ ஒரு தடவை போட்டால் மேலே ஒரு தடவை, அப்போ 7 தடவை 7. அப்போ என்ன வரும் நமக்கு 1 - 24. கரெக்டுங்களா? 3 எதாவது பேருக்குன்னா 24 வரும்பா, 8ஆல். அப்போ மேலே 8ஆல் பெருக்கும்போது 8. இந்த 24 ஆல்ரெடி 24 தான் இருக்குது. அப்போ 1ஆல் மேலே 1ஆல் பெருக்கும்போது 7. 8ல் 7 போச்சுன்னா 1. அப்போ 1/24. அப்போ சி ஈக்குவல் டு 1/24. அப்போ 1/24ங்கிற என்னது, சியோட திறமை கிடச்சிருச்சு. பாருங்கள், சியோட திறமை நம்ம வந்து பாருங்கள் செப்பரேட்டாக பிரிச்சுட்டோம். இப்போ ஏவோட திறமை நமக்கு தெரியும் 8 நாள், பியோட திறமை 6 நாள், அதை 1/6. சியோட திறமை 24 நாள். அப்போ இங்கே எடுத்து எழுதிங்க, ஏ 8 நாள், பி 6 நாள். ஓகேங்களா? அப்புறம் சி வந்து பார்த்தோன்னா எத்தனை 24 நாள். ஓகேங்களா? இப்போ நமக்கு இது வந்து ஏ 8 நாள் ஒரு வேலை செஞ்சு முடிப்பார், பி 6 நாள் செஞ்சு முடிப்பார், சி 24 நாள் செஞ்சு முடிப்பார். இவங்களுடைய இது என்னது திறமை கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுடைய ஒரிஜினல் இது என்ன பண்ணணும், நம்ம கரெக்டாக பிரிக்கணுமா? ஒவ்வொருத்தருக்குமான திறமை வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணி, இப்போ இவருக்கு வந்து 8 திறமை இருக்குது, இவருக்கு 6 திறமை இருக்குது, இவருக்கு 24 திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 24 நாள் ஜவு மாதிரி இழுத்துருக்காரு. அப்போ அதனால் இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம திறமைன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஈக்குவல் படுத்தணும். ஈக்குவல் படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு எப்படி சார் கொண்டு வரணும்னா, இங்கே பாருங்கள் 8 6 24 இருக்கா, பாருங்கள் 8 6 24 இருக்குது. இதில் எல்லாமே பொதுவாக அடங்கக்கூடியது என்னென்னு பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே பொதுவாக. அப்போ ஒரு எல்சிஎம்னே வச்சுக்கலாம். எல்சிஎம் என்ன வரும் நமக்கு 24ன்னு வருமா? 24 தான் எல்சிஎம். இந்த பாருங்கள் 8, 6, 24 எல்சிஎம் எடுத்தால் எத்தனை 24. அப்போ 8 எதால் பிறகுனா 24 வரும். இங்கே பாருங்கள், இந்த 3க்குமே நம்ம இப்படி கொடுக்கும்போது இந்த 3க்கு எல்சிஎம் எவ்வளோ 24. அப்போ 24க்கு ஈக்குவல் படுத்தணும். அதுதான் உண்மையான திறமை. 8 எதால் பிறகுனா 24 வரும் பாருங்கள், 3ஆல் பிறகுனா 24 வரும். அப்போ 3ங்கிறது தான் திறமை. 6 எதால் பிறகுனா 24 வரும், 4ஆல் பிறகுனா 24 வரும். அப்போ இதான் திறமை. 24 எதோட பிறகுனா 24 வரும், 24ஓட தான். அப்போ இதான் வந்து திறமை. புரியுதுங்களா? 8 3ஆல் பிறகு சரி 24 எதால் பிறகுனா 24 1ஆல். புரியுதுங்களா உங்களுக்கு? சிக்கு வந்து ஒரு திறமை, அவ்வளோதான். இதுதான்ப்பா, இதுதான் நம்ம எடுத்துக்கணும். 3, 4, 1 இப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ ஏக்கு வந்து எவ்வளோ பங்கு திறமை இருக்குது, 3 பங்கு திறமை இருக்குது. பிக்கு எத்தனை திறமை இருக்குது, 4 பங்கு திறமை இருக்குது. சிக்கு எத்தனை பங்கு, ஒரே ஒரு பங்கு திறமை தான் இருக்குது. பாருங்களேன், யார் கம்மியான நாட்கள் செஞ்சு முடிக்கிறான், பி தானே. அதனால் தான் அவனுக்கு 4 பங்கு. ஏ வந்து 8 நாளில் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா சேர்ந்து, அப்போ 3 பங்கு. சி 24 நாள், எப்பா 24ஆவது நாள் தான் முடிக்கிறார். அப்போ ஒரே ஒரு பங்கு தான் திறமை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை தான் நம்ம வந்து பங்காக பிரித்து வச்சுக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும், 3:4:1. இதுதான் வந்து அவங்களுடைய திறமையே. புரிதுங்களா உங்களுக்கு? 3:4:1. நமக்கு என்ன சி தானே கேட்குறாங்க. அப்போ சிங்கிறது என்னது 1 தானே. அப்போ 1 டிவைடட் பை, அதாவது தேவையான விகிதம் 1 டிவைடட் பை டோட்டல் விகிதம் எல்லாம் நமக்கு 8. 3 4 7 7 1 8 8 இன்ட்டு எவ்வளவு அமௌண்ட்டு 1200 அவ்வளோதான். அடித்து போடுங்க. 4 2 8 3 4 12 சரி 6 2 12. அப்போ 600 வரும். 1 நாள் 4 150 4 600. அப்போ ஆன்சர் 150. புரிஞ்சுங்களா? கிளியரா? இன்னொரு டைம் சொல்லவா? ஓகே, ரொம்ப சிம்பிள்ப்பா. நீங்கள் வந்து ரொம்பலாம் இது பண்ண தேவையில்லப்பா. சரிங்களா? என்னென்னா ஏவோடைய திறமை கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, எத்தனை 8 நாள். பியோட திறமை கொடுத்துருக்காங்கப்பா 6 நாள்.
இப்போ நம்ம C உடைய அப்புறம் A + B + C 3 பேர் சேர்ந்து பண்ணால் 3 நாள்ப்பா. அப்போ ஒரு நாள் திறமைங்கும்போது 1/8பா, இது 1/6பா, இது 1/3பா. இப்போ நம்ம என்ன C மட்டும் தான்ப்பா கேட்குறாங்க. C உடைய கூலி என்னன்னு கேட்குறாங்கப்பா. அப்போ C கண்டுபிடிக்கணும். C கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம A + B தனியாக கண்டுபிடிக்கணும்ப்பா. A + B நமக்கு வந்து 7/24 வந்துச்சுப்பா. சரி, ஓகே. 7/24 + C = 1/3. C மட்டும் வேணும்னாப்பா 1/3 - 7/24பா. இதை அடித்து போட்டால் நமக்கு 1/24ன்னு வந்திருக்கும்பா. நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ C வந்து 1/24 என்ன அர்த்தம்ப்பா? 24 நாள் தானேப்பா. 24 நாள், இது 8 நாள், இது 6 நாளுப்பா. அப்போ A உடைய திறமை இங்கே பாருங்கப்பா. A வந்து பார்த்தோன்னா 8 நாள் செஞ்சு முடிப்பாருப்பா. B 6 நாள் செஞ்சு முடிப்பாருப்பா. C 24 நாளுப்பா. நான் என்ன சொல்லியிருந்தேன்ப்பா, இதுக்கு வந்து இது திறமை கிடையாதுப்பா. ஏன்னா இது திறமை கிடையாது. இது அத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க, அவ்வளோதான். திறமை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்ப்பா? ஒன்றும் கிடையாது. 8, 6, 24 இது 3க்கு எல்சியம் கண்டுபிடிச்சா 24 வரும். அப்போ இந்த 8 எதாவது இருக்குன்னா 24 வரும்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? எல்லாத்தாலையும் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த எல்சியம் டிவைடட் பை இந்த வேல்யூ கழிச்சா டிவைட் பண்ணாலே தெரிஞ்சிரும்ப்பா. இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல 24ஆல் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நம்ம டிவைட் பண்ண, அவ்வளோதான். 24/8, 24/6, 24 எல்லாத்துலேயும் ஒன்று. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எல்சியம் டிவைடட் பை அந்த நாட்கள், இதை ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்சிஎம்மால் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். எல்சிஎம் எத்தனை? 24 தானே. அப்போ இந்த 8 நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 24ஆல் வகுங்க. இதையும் 24ஆல் வகுங்க 6 தடவை. இதுவும் 24 வகுங்க. 24/24. அப்போ இது எத்தனை வரும் நமக்கு? இது 3ன்னு வரும், இது 4ன்னு வரும், இது 1ன்னு வரும், அவ்வளோதான். அப்போ 3, 4, 1, 3:4:1. அவன் C மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ C என்னது? 1 தான் இப்போ C. தேவையான விகிதம் 1 / டோட்டல் விகிதம் 8 × 1500. இன்கேஸ் B என்னன்னு கேட்குறாங்க, இல்லை 3 பேர்த்துமே கேட்குறாங்க. B என்னது? நமக்கு தேவையான விகிதம் 4 / டோட்டல் விகிதம் 8 × 1500. இது B, இது C. A வேணும்னு கேட்குறாங்க. அப்போ 3/8 × 1500, அவ்வளோதான். ஏன்னா தேவையான விகிதம் 3 / டோட்டல் விகிதம் 8 × 1500, அவ்வளோதான். இது C, இது B, இது A. கிளியரா? ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்களுக்கு வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சி நாட்களால் என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். அதாவது எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாங்கன்ற நாட்கள் இருக்குல்ல, அந்த நாட்களில் டிவைட் பண்ணிக்கணும். அந்த வேல்யூ தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? அவங்களுக்கு திறமையை எடுத்துக்கணும். கிளியரா? ஆல்ரெடி நம்ம வந்து நடத்திருக்கோம். இந்த மாடல் சம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அல்லது சம் 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 9 ஆண்களும் 12 பெண்களும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா இதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம்? D divided by A/x plus B/y plus C/z. ஞாபகம் இருக்கலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். Dங்கிறது என்னது? எத்தனை நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதான் வந்து நாட்கள் இருக்குது. D 12. ஓகேங்களா? டிவைடட் பை இப்போ என்னது நமக்கு? ஆக்சுவலாக இந்த வந்து C/z அப்படிங்கிறது எதுக்காக போகிறோம்னா, இன்கேஸ் வந்து சிறுவர்களும் சேர்த்து கொடுத்தாங்க பாருங்கள். 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் அல்லது 10 சிறுவர்கள் அப்படின்னு கொடுக்கும்போது C வரைக்கும் போடணும். இப்போ நமக்கு ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம D டிவைடட் பை A/x ப்ளஸ் B/y இதுவே போதும். ஏன்னா 2 தானே. ஆண்கள் பெண்கள் அவ்வளோதான், வேறு யாரும் இல்லை. சிறுவர்கள் இருந்தால் மட்டும்தான் C ப்ளஸ் C/z போடணும். ஓகேங்களா? அப்போ 12 டிவைடட் பை இந்த மொதல் 2 வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? எனது மொதல் 2 வேல்யூ, அந்த மொதல் 2 வேல்யூ நமக்கு வந்து பார்த்தோன்னா AB. இது A, இது B. ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது நமக்கு எக்ஸு, சரி இது எக்ஸு, இது ஒய். ஓகேங்களா? ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A வேல்யூ என்ன நமக்கு? 6. ஓகேங்களா? 6 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது? 9 ப்ளஸ் B வேல்யூ நமக்கு என்னது? 8 டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னது? 12. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 6/9 என்னது? 6/9 ப்ளஸ் 8/12 கால்குலேட் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இதுக்கான எல்சிஎம் என்ன வரும் நமக்கு? 36ன்னு வரும். 36ன்னு வரும்போது 4 9 36. அப்போ மேலே 4ஆல் பெருக்கணுமா? அப்போ 6 4 24 ப்ளஸ்
12 எதாவது பெருக்குனா 3 தடவை, அப்போ மேலே 3 தடவை பெருக்கும்போது அது 24 தான். அப்போ 48/36. அப்போ என்ன ஒரு 48/36 12 அடிங்க, 3 12 36, இது 4 12 48, அப்போ 4/3 வருமா? அப்போ இதுக்கு என்ன ஒரு ஆன்சரு? 12 டிவைடட் பை 4/3. அப்போ இந்த 4/3 அப்படிங்கிறது, அப்போ 12 டிவைட் பை 4/3, அந்த 4/3 நமக்கு மேலே போச்சுன்னா என்ன வரும்? 3/4 வரும். அப்போ 12 இன்ட்டு 3/4 அடிச்சு போடுங்க. 1 4 4, 3 4 12, 3 9. ஓகேங்களா? சாரிப்பா, நான் இந்த ஏபி தப்பாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் எக்ஸு, இது ஒய்இ, இது டி வேல்யூ. ரெண்டாவதாக கேள்வியாக கேட்குறது தான் நமக்கு ஏபி. நான் அது உங்களுக்கு ஞாபகம் வச்சு சொல்லி நான் மறந்துட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய வேலை என்னது? நமக்கு எக்ஸு ஒய்இ ஃபஸ்ட்டுக்கு, அதாவது இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்கல்ல, இத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்களா, அது எக்ஸ் ஒய். கேள்வியே கேட்குறது தான் நமக்கு ஏபி. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? டி டிவைடட் பை ஏ பை எக்ஸு ப்ளஸ் பி பை ஒய்இ. ஓகேங்களா? ஓகே, அப்போ டி எவ்வளோ நமக்கு இந்த இடத்துல 12 டிவைடட் பை ஏ வேல்யூ நமக்கு என்னது? இந்த இங்கே இருக்குது பாருங்கள், ஏங்கிறது 9 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ நமக்கு 6 ப்ளஸ் பி வேல்யூ நமக்கு என்னது? 12 டிவைடட் பை ஒய் வேல்யூ நமக்கு என்னது? 8. அப்போ நம்ம இது தனியாக கண்டுபிடிக்கலாமா? என்னது? 9/6 ப்ளஸ் 12/8ங்கிறது தனியாக கண்டுபிடிங்க. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும் நமக்கு? 48ன்னு வருமா எல்சிஎம்மு? 8 16, 48ன்னு போட்டுட்டா, இப்போ 8 40, 6 8 48. அப்போ 8ஆல் போட்டால் மேலே என்ன வரும் நமக்கு? 72ன்னு வரும். ஓகேங்களா? 32 கூட வராது, 32 வருமா? 38 வராது, எல்சிஎம் 48 தான் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. 72, ஏன்னா 6 எதால் பெருக்குனா நமக்கு 48 வரும், 4ஆல் பெருக்குனா சரி 8ஆல் பெருக்குனா 48. அப்போ மேலே வந்து 9 8ஆல் பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 72. ஓகே, இப்போ 8 எதால் பெருக்குனா 6 தடவை, 6 8 48. இப்போ மேலே 6ஆல் பெருக்கணுமா? அப்போ என்ன வரும் நமக்கு? 6 தடவைனா 60, 6 2 12, அதே 72 தான். அப்போ 72 நமக்கு என்ன வரும்? நமக்கு 140 144 டிவைட் பை 48. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்? 144. அப்போ நம்ம இதை அடித்து போட்டால் என்ன வரும் நமக்கு? அடித்து போடுங்க, 3 தடவை வரும். ஒரு 140, ஒரு 40 48, 8 16 24, 3 தடவை வரும். ஓகேங்களா? அடித்து போடுங்க, 2ஆல் கூட அடித்து போடுங்க. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 3ன்னு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 3ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இதுவரைக்கும் கீழே இருக்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்கோம், மேலே இருக்கிறது கண்டுபிடிக்கல. அப்போ மேலே ஆல்ரெடி 12 இருக்குது, கீழே கூடிய வேலைக்கு தான் நம்ம வந்து 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மேலே 12 இருக்கா? அப்போ 12 டிவைட் பை 3 நமக்கு என்ன வரும்? நமக்கு ஆன்சரு 4. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 4 days. புரிஞ்சிங்களாப்பா உங்களுக்கு? கீழே இருக்கிறது தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 9/6 ப்ளஸ் 12/8க்கு தான் வேல்யூ வந்து 3. அப்போ 12 டிவைடட் பை 3, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 4 days. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாடல் சம்னா வழி நம்ம நடத்தியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பினுடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கோளம், ஓகேங்களா, என்னது? ஒரு ஸ்பியர். ஒரு ஸ்பியரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஆரம் இருக்குது. இப்போ ஒரு 5 சென்டிமீட்டரில் ஒரு கோளம் இருக்குது அப்படின்னா, அந்த கோளத்தில் அதே 5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கூம்பா நீ மாற்றணும். அப்படிங்கும்போது ரெண்டுக்குமே வந்து கன அளவுங்கிறது சேமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கோலத்தை நீங்கள் என்ன வேணால் மாற்றுங்க, பட் அது இருக்கக்கூடிய கன அளவுங்கிறது உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்? ஒரு கோலம் இருக்குது, அந்த கோலத்தை வந்து நீங்கள் வந்து கூம்பாக மாற்றுறீங்க, அதே சென்டிமீட்டர் தான். ஆரம் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகுது கிடையாது. கோலத்துக்கு என்ன ஒரு ஆரமோ, இப்போ எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் 5 சென்டிமீட்டர்னால் கூம்புக்கும் வந்து அதே 5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கூம்பாக மாற்றுறாங்க. அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கன அளவுங்கிறது மாறாது. ஓகேங்களா? அப்போ கோலத்தினுடைய கன அளவும் இப்போ நம்ம என்னவா மாற்றுறாங்க? அந்த கோலத்தை அதே ஆரமுள்ள கூம்பாக மாற்றுறாங்க. அப்போ அதனுடைய கன அளவும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த என்ன கேட்குறாங்க? கூம்பினுடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கோலத்தினுடைய கன அளவு, கூம்பினுடைய கன அளவு ரெண்டும் ஈக்குவல் தானே? அந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹச்சோட வேல்யூ வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ கோலத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கோலத்தின் கன அளவு, ஓகேங்களா, அதே அளவு ஆரம் இருக்கக்கூடிய கூம்பினுடைய கன அளவு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். கூம்பின் கன அளவு, ஓகேங்களா? ஓகே. இப்போ கோலத்தினுடைய கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4/3 πr3.
ஓகே, கூம்பினுடைய கனளவு வந்து பார்த்திங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா, நம்ம இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த கூம்பினுடைய உயரம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. ஏன்னா கூம்பினுடைய உயரம் பாருங்கள் இங்கே ஹச் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 4/3 பை ஆரோட வேல்யூ எக்ஸ் தானே, அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். எது கேன்சல் பண்ணலாம், அந்த பை வேல்யூ இந்த பையும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த ஒரு கீழே வந்துடும்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 4/3 வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே 3 இருக்குது, இங்கேயும் கீழே 3 இருக்குது. அப்போ கீழேயும் கேன்சல் ஆகிடும். வெறும் மேலே 4 மட்டும் தான் இருக்கும். ஒன்றும் இல்லைப்பா, இந்த 3 இந்த கொண்டு வந்தால் என்ன ஆகும், மேலே வந்துடும், பெருக்கல்ல மேலே வந்துடும். அப்போ 3 கேன்சல் ஆகிடும்ல, அதான் நான் டேரெக்டாக இப்படியே கேன்சல் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இல்லைனா 4/3 நம்ம எப்படி எழுதுவோம், 4 × 1/3 எழுதுவோமா. அப்போ இந்த 3யும் இந்த பக்கம் கீழே இருக்கிற 3யும் கேன்சல் ஆகிடும். இந்த 3 அந்த ஈக்குவல் டு வந்தவங்க போனால் மேலே போகுமா, அப்பையும் கேன்சல் பண்ணலாம். இல்லை கீழே இருக்கிற 3 இந்த பக்கம் வந்தாலும் மேலே வந்துடும், அப்பையும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது, 4x³ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஹச்சுன்னு இருக்கும். நமக்கு தேவை என்னது, ஹச்சோட வேல்யூ தானே கேட்குறாங்க, கூம்பினுடைய உயரம் ஹச் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும். அப்போ ஹச் ஈக்குவல் டு 4x³ டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் கீழே வந்துடுமா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர். சரி ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மேலே x³ இருக்குது. அப்போ என்ன ஆகும், நமக்கு மைனஸ் பண்ணும். ஓகேங்களா, பவர் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடில் இருக்கும்போது அடிமானம் ஒன்றா இருந்துச்சுன்னா பவர் வேல்யூ என்ன பண்ணி நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது. அப்போ மேலே -2ன்னு போட்டால் என்ன நமக்கு 4xன்னு மாறிடும். கரெக்டுங்களா, இவருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அந்த ஸ்கொயருக்கும் இங்கே க்யூப் இருக்குது. அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா மீதி எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ 4x. அப்போ ஹச் ஈக்குவல் டு நமக்கு 4x. இவருங்க 4x சென்டிமீட்டர். அப்போ நமக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு கோலத்தை, ஓகேங்களா, ஒரு கோலம் இருக்குது, அந்த கோலம் வந்து பார்த்தோன்னா அதே அளவு ஆரம் இருக்கக்கூடிய கூம்பாக மாற்றும்போது அப்போ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கன அளவு வந்து சேமாக இருக்கும். அப்போ சேமாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய ஃபார்முலாவும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது ஹச்சோட வேல்யூ மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், மீதி எல்லாத்தையும் இந்த கொண்டு வந்தோம்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 4x. ஏன்னா இந்த 4/3 இதில் 1/3யும் பை வேல்யூ கேன்சல் ஆகிடும், மீதி 4 மட்டும்தான் இருக்கும். இங்கே x³ இருக்குது ஆல்ரெடி, அது இல்லாமல் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இந்த எக்ஸ் ஸ்கொயர் கீழே வந்துடும். அப்போ 4x³ எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த x³ கேன்சல் பண்ணால் வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ h = 4x. கிளியராக புரிஞ்சிங்களா? ஓகே, இதில் வந்து ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஆன்சர் போட்டலாம். ஓகேங்களா? ஓகே அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 13வது வகுப்பு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்தோன்னா ஒரு 12 வகுப்பு தான் இருக்குது. ஸோ அந்த 12 வகுப்பும் நம்ம சீக்கிரமாக நம்ம வந்து முடிச்சிடுவோம். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. டோட்டலாக வந்து 625 சம்மு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 620 சம்மு நீங்கள் வந்து நல்லா பார்த்துட்டு போனாலே நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நல்ல ஸ்கோர் வந்து பார்த்தோன்னா மேக்ஸில் எடுக்கலாம். ஓகேங்களா? ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், கீழே பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள், டவுட்டாக இருக்கிறதுலாம் கிளாரிஃபைக்கு இந்த வீடியோ பதிவு பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோர் பக்கடன்னு கிருஷ்ணன். தேங்க்யூ.